அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் பிள்ளைகள். நீங்க 27 பேட்ச்ல தியரி கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாமுக்குரிய பகுதிகளை நாங்க முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டேர்மை முடிச்சுட்டு சரியா இன்றைய நாள் நாங்க எங்களோட தியரி புக்ல நாங்க ஸ்டார்ட் பண்ண போறது எங்களோட செகண்ட் டேர்ம் சிலபஸ் சரியா. அதுலயும் இந்த மெக்கானிக்ஸை பொறுத்த வரையில நாங்க ரெண்டு பகுதிகள் ஒரு முக்கியமான ரெண்டு பகுதிகளை நாங்க ஆரம்பிக்கிறோம். டைம் டேபிள்ல பார்த்துருந்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து இந்த சுழற்சி இயக்கம் போட்டிருப்பாங்க. அதே போல சண்டே வந்துகிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு ஹைட்ரோ வந்துட்டு நீர்நிலையில ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏற்கனவே தேர்ட் யூனிட் நாம போயிட்டு இருக்கோம். சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அந்த ப்ராக்டிகல்ஸ் எல்லாம் நாங்க பிடிச்சி அது சார்ந்த ரிலேட்டடான எம்சி கேள்விகள் தியரி ரிலேட்டான கேள்விகள் நான் பார்த்துட்டு இருக்கோம். அது இனி வாரம் மண்டே டியூஸ்டே அதே வளமையான டைம்ல அது நடக்கும். சரி, ஓகே. இப்ப கவனம். இன்றைக்கு நாங்க ஸ்டார்ட் பண்ண போற இந்த பகுதி ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அதே நேரம் இந்த பாடத்தை பத்தி நம்ம கதைச்சிட்டு அந்த பாடத்துல போகும். அதாவது என்னன்னா நல்லா கவனிக்கணும். நாங்க ஏலவலுக்குள்ள வந்து சரி ஏலவலுக்குள்ள வந்து இந்த யூனிட் 2 நாங்க ஸ்டார்ட் பண்ணின உடனே நல்லா விளைக்கும். யூனிட் 2 ஸ்டார்ட் பண்ண உடனே இது ஒவ்வொரு கட்டமாக பில்ட் ஆகிட்டு வந்துச்சு. அதாவது நாங்க அந்த ஏக பரிமாண இயக்கம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி ஏக பரிமாண இயக்கம் சரி, அதாவது ஒரு துணிக்கை ஒரு உடல் நேர்கோட்டில் இயங்குறது, அதுக்கிடையாக இயங்கலாம், நிலைக்குத்தாக இயங்கலாம் எல்லாம் நாங்க எடுத்துக்கிட்டோம். 2.1 இயக்கத்தியல் சார்ந்து நாம கதைச்சோம். இயக்கத்தியல் சார்ந்து கதைக்கிறேன்டா அங்க இருக்கிற விசை திணிவ கருத்தில் கொள்ளாம அங்க இருக்கிற வேகம் இடப்பீச்சு ஆர்முடுகளோட தொடர்புகள் என்னெல்லாம் பார்த்தோம். அதுக்கு பிறகு இயக்கத்தை பத்தி கதைக்கிற டைம்ல அடுத்தது நியூட்டன் இயக்க விதிகளை அறிமுகப்படுத்தி அதுக்கு பிறகு அந்த துணிக்கையின் திணிவு அதன் மீது தொலைப்பற விசை அதான் ஆர்முகளுக்கு அமைந்தலாம் நம்ம அதுல ரிலேட்டடான ஒரு பகுதியை கழிச்சுட்டு திரும்ப அதுல தொடர்ச்சியா உந்த காப்பு தத்துவம் சம்பந்தமா கழிச்சு திரும்ப வேலை வலு சக்தியை ஸ்டார்ட் பண்ணி அந்த இடத்துல சக்தி சார்ந்த கதைகள் அழுத்த சக்தி இயக்க சக்தி மீளிய சக்தி எல்லாம் நாங்க கழிச்சுட்டு வந்தோம். இப்ப நல்ல கவனிங்க பாருங்க, இந்த ஏக பரிமாண இயக்குதான் கதைச்சு அவ்வளவு தொடர்புமே நான் முழுமையான எல்லாமே நேர்கோட்டு இயக்கத்தை நான் கழிச்சுட்டு வந்தேன். இப்படா நான் சொல்ல விஷயத்த நல்லா பாருங்க. இப்ப நாங்க போட போற இந்த சுழற்சி இயக்கம் சரி, இதுக்குள்ளேயே நான் ரெண்டா கதைக்கலாம். சுழற்சி இயக்கம் வட்ட இருக்கட்டும். சுழற்சி இயக்கம் கதைச்சிட்டு வரும். சரி, சுழற்சி இயக்கம் போடுங்க. இந்த தலைப்பு கொடுத்த நாம அந்த மெக்கானிக்ஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பார்த்த டாட் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குதானே. இப்ப 2.1 2.5 அப்படி எல்லாம் நான் இந்த இயக்கத்தில் அதெல்லாம் கதைச்சிருந்தேன். வேலைவாழ் சக்தி எல்லாம் கதைச்சிருந்தேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றாக நான் இந்த இடத்துல கதைக்க போறேன். தெளிவா விஷயத்தை பிடிச்சிப்போம். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன செய்ய போறோம், இந்த இடத்துல ஒன்றாக நாங்க கதைக்க போறோம் சுழற்சி இயக்கம். சரியா? அதாவது இப்ப நான் சும்மா சொல்றேன், இந்த இயக்கத்தியல்ல நாங்க படிச்சிருக்கோம். இயக்கத்தியல்ல நாங்க படிச்சது இயக்க சமன்பாடுகள் ஒரு சப்ஜெக்ட். வி சமன் யூ சகை, சும்மா உதாரணத்துக்கு வி சமன் யூ சகை. சரியா? இந்த இடத்துலடா சுழற்சி இயக்கத்துல இந்த ரிலேட்டடான அப்ப இங்கேயும் இயக்கத்தை சுழற்சி இயக்கத்தமா ஏக பரிமாண இயக்கத்தை மாதிரி நான் இதுக்குள்ள இயக்கத்தை கருதுக்கேன்னா இந்த இடத்துல ஒமேகா சமன் ஒமேகா நாட் சக அல்பா டிங்கிற ஒரு சமன்பாடு. இது இறுதி வேகம் ஆரம்ப வேகம் ஆரம்ப நேரம். அதே மாதிரி இறுதி கோண வேகம் ஆரம்ப கோண வேகம் கோண ஆர்முடுகள் நேரம் நாம படிச்சிருக்கோம். v வர்க்கம் சமன் u வர்க்கம் பிளஸ் 2as பாடத்தை என்ன தெரிஞ்சுட்டு போக முடியும். இறுதி வேகம் ஆரம்ப வேகம் 2as. இந்த இடத்துல சுழற்சி இயக்கத்துல ஒமேகா ஸ்கொயர் சமன் ஒமேகா நாட் ஸ்கொயர் சக 2 ஆல்பா தீட்டா. அங்க இடப்பெயர்ச்சி இங்க கோண இடப்பெயர்ச்சி தீட்டா. அதே மாதிரி நான் படிச்சிருக்கேன் s சமன் ut பிளஸ் half at வர்க்கம். இந்த இடத்துல கதைச்சா தீட்டா சமன் இடப்பெயர்ச்சி கோண இடப்பெயர்ச்சி ஆரம்ப கோண வேகம் இன்டு தீட்டா சமன் half ஆல்பா டி ஸ்கொயர். பாருங்க, சரி, இது இயக்கத்தியல் சார்ந்த கதைகள்.
வருமே நியூட்டன் இயக்க விதி சார்ந்து F சமன் m into a ன்னு படிச்சோம். F சமன் m into a. அதே ரிலேட்டடான பகுதி இங்கே தோர் சமன் முறுக்கம் சமன் I alpha. அங்க விசை இஞ்ச முறுக்கம், அங்க திணிவும் இஞ்ச சடத்துவத்து, அங்க ஆர்முடுதல் கோணா. அதே மாதிரி நம்ம வேலைக்கு எஃப்தரடி இங்கே W சமன் முறுக்கம் தர தீட்டாண்டு செய்யப்பட்ட வேலை. ஏக பரிமாண இயக்கத்துல பார்த்தோம்னா இயக்க சக்தி half mv squared. இயக்க சக்திக்கான சாப்பிடும். சுழற்சி இயக்க சக்தி half. இங்க பாருங்க, திணிவுக்கு பதிலா சடத்துவம் என்னென்னலாம் தனித்தனியா படிக்கும் அவசரம் இல்லை. சடத்துவத்து இருக்கும். இந்த எம்முக்கு பதிலா I v squared பதிலா ஒமேகா ஸ்கொயர். சுழற்சி இயக்க சக்தி இது ஏக பரிமாண இயக்க சக்தி. சரி, ஓகே. ஏக பரிமாண இதுல வந்துட்டு உந்தம் P சமன் m into இந்த இடத்துல கோண உந்தம், அங்க உந்தம் இங்க கோண உந்தம் L I into ஒமேகா. கிளாஸ்ல ஜாயின் பண்றாங்க மைக்க வந்துட்டு மியூட் பண்ணிக்கங்க. சரியா? இப்ப நாங்க இப்படியான பௌதிக கணிகள் எல்லாம் ரிலேட்டடான பௌதிக கணிகள் தான் நாங்க இந்த மேக்சிமம் நாங்க பார்க்க போறோம். இதுல இருக்கிற நன்மை என்னன்றாடா, நான் சொல்ல கவனிங்க. இந்த ஏக பரிமாண இயக்கங்கள் நாங்க நிறைய கேள்விகள் ஒர்க் பண்ணி எல்லா நிலைகளையும் நாங்க பிடிச்சு வச்சுட்டோம். நாங்க அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி அந்த நாலேஜ் நாங்க எடுத்தாச்சு. நாம இங்க இருக்கிற இந்த சுழற்சி இயக்க பகுதிகளை தியரியாக நம்ம கன்வெர்ட் பண்ணி படிச்சதுக்குள்ள நம்ம என்ன செய்யணும்னா, நீங்க அப்படியே கொண்டு போய் என்ன செய்யலாம்னா எங்களோட இதோட தொடர்புபடுத்தலாம், ஏகபரிமாண இயக்கத்தோட தொடர்புபடுத்தலாம். அந்த இடத்துல ஏகபரிமாண இயக்கத்துல எந்தெந்த இடங்கள்ல சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் நாங்க இந்த சமன்பாடுகளை அப்ளை பண்ணிட்டோமோ அதே சந்தர்ப்பங்கள் தான் இங்க வரும். அதே நேரம் ஏகபரிமாண இயக்கம் ஒரு பரந்த ஒரு வெளியில நடக்கக்கூடிய ஒரு இயக்கம். பட் சுழற்சி இயக்கம் ஒரு சிறிய வரையறுக்குள்ள நடக்கும். இலக்குவாக இதை புரிஞ்சும் கொள்ளலாம். தெளிவாக அந்த விஷயங்களை புரிஞ்சுட்டீங்கன்னா சரி. சரி, அப்ப பாருங்க, ஏகபரிமாண உந்தம் m into v இஞ்ச I ஒமேகா. அங்க தீர்வுக்கு பதிலா இங்க சடத்துவத்து, அங்க வேகம் இஞ்சு கோண வேகம். அப்படி அதே மாதிரி இங்கே உந்த காப்பத்தற்கு கோணம் உந்த காப்பத்தற்கு சக்தி காப்பத்தற்கு யூஸ் பண்ணலாம். எப்படியான பகுதிகள். ரைட், ஓகே. சரி, இப்படியான பகுதிகளை தான் நாங்க இதுல கதைக்க போறோம். அவன் இன்றைய கிளாஸ் வந்து நாங்க தியரிஸ அறிமுகப்படுத்த என்ன செய்யறோம், வளமையான கதை தான். அந்த பாடத்துக்குள்ள இருக்கிற பௌதிக கணியங்களை முதலாவது நம்ம அறிமுகப்படுத்தும். நாங்களாமே என்ன ஏகபரிமாண இயக்கத்தை இயக்கத்தை போட்டுட்டு முதலாவது தூரம்டா என்ன, இடப்பேச்சுடா என்ன, வேகம்டா என்ன, கதிண்டா என்ன, ஆறுமுகம்டா என்ன, அப்படியான பௌதிக கணிகளை அறிமுகப்படுத்தி தான் அதெல்லாம் பில்ட் பண்ணி 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 நாங்க இந்த இடத்துக்கு வந்தோம். அதே வேலையை தான் நாங்க இங்க செய்ய போறோம். சரி, அதே வேலையை தான் நாங்க செய்ய போறோம். சரி, பாடத்துல போவோம். இன்னொரு கதை. ஆனா என்னண்டாடா தெளிவா இருக்கணும், எஸ்ஏ பாட்டுல வந்துட்டாருந்தா இது ஒரு தனியொரு பகுதி பெரிய ஒரு கேள்வியா வரும். அழகா அடிச்சு ஸ்கோர் பண்ணிட்டு போறோம். மெக்கானிக்ஸ்ல வரக்கூடிய எஸ்ஐல இங்க நாங்க எழுதுற 2027 வந்து நீங்க ஃபைனல் எக்ஸாம் எழுதுறது சுழற்சி இயக்க கேள்வி வந்துட்டுண்டா அந்த பாட்டு அப்படியே சுழற்சி இயக்கமா வந்து சேரும். நம்மளுக்கு அழகா லேசா முடிச்சுட்டு போறோம். பாப்போம் அந்த கதைகள் எப்படிங்கிறது. சரி, இப்ப நீங்க இணைய தலைவு போடுங்க. இணைய தலைவு போடுங்க. சரி, தலைவு போடுங்க. தலைவு போடுங்க. சரி, 2.6. சரி, 2.6 2.6 சுழற்சி இயக்கம். சுழற்சி இயக்கம் 2.6 சுழற்சி இயக்கம். சுழற்சி இயக்கம். சரி, ஓகே. இதுல முதலாகும். சரி, இதுக்குள்ள நாங்க என்ன பார்க்கணும் அதெல்லாம் முதல்ல நோட் பண்ணி எடுத்தோம். சரி, சுழற்சி இயக்கம் போட்டு நான் இந்த பாடப்படத்துக்குள்ள படிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, எனக்கு என்னென்ன தெரியும். சரி, நம்பர் 1 எழுதுங்க. நம்பர் 1 எழுதுங்க. நம்பர் 1 எழுதுங்க. நம்பர் 1 எழுதுங்க. கோண இடப்பெயர்ச்சி எழுதுங்க. கோண நம்பர் 1 எழுதுங்க. கோண இடப்பெயர்ச்சி. கோண இடப்பெயர்ச்சி கமா கோண இடப்பெயர்ச்சி கமா
கோண வேகம், கோண இடப்பெயர்ச்சி, கோண வேகம், கோண வேகம், கோண வேகம், கோண இடப்பெயர்ச்சி, கோண வேகம், கோண ஆர்முடுகள். எஸ், கோண ஆர்முடுகள், கோண ஆர்முடுகள், கோண அதிர்வெண். மீடியத்தை கோண அதிர்வெண் அல்லது சுழற்சி அதிர்வெண் சொல்லலாம். கோண அதிர்வெண் அல்லது சுழற்சி அதிர்வெண், கோண அதிர்வெண் அல்லது சுழற்சி. இப்ப இவங்க பத்தி எங்களுக்கு தெரியும், இந்த பௌதிக கணிகளை பத்தி எங்களுக்கு தெரியும். ரைட், நம்பர் 2 பாருங்க, ஞாபகம் இருக்குதா? நம்ம இயக்கத்தியல்ல இந்த சமன்பாடுலாம் வெளியிடாமலுமாக இருந்தால் V சமன் U சக AT, V வர்க்கம் சமன் U வர்க்கம் plus 2s, அதே போல S சமன் UT plus half AT வர்க்கம், அதே போல S சமன் V plus U into 2 into T. இன்னொரு சமன்பாடு S சமன் U plus half A 2a minus 1. என்ன செகண்ட்ல இடப்பெயர்ச்சி சமன்பாடு. இந்த சமன்பாடுகள்லாம் வெளியிடாகணுமாக இருந்தால் அங்க இருக்கிற ஆர்முடுகள் மாறக்கூடாது. நீங்க பயன்படுத்துற A to B இடையில இந்த சமன்பாடை நான் பயன்படுத்தணுமாக இருந்தால் அந்த A to B இடையில அது ஆர்முடுகள் இருக்கு. மைனஸ்ல இருக்கலாம், பிளஸ்ல இருக்கலாம், ஜீரோவா இருக்கலாம், பட் பெரும்பாலும் மாறப்படும். அப்படி ஒரு நிபந்தனையின் அடிப்படையில நாங்க இதெல்லாம் படிச்சோம், கேள்வியில செஞ்சோம். நீ பாருங்க, நம்பர் 2 எப்படி அறிமுகமாக பாருங்க, அறிமுகமாக இனி பிடிச்சிக்கலாம். சரியா, நம்பர் 2 எழுதுங்க. சீரான கோண ஆர்முடுகளின் கீழ், சீரான கோண அவருக்கு தான் அந்த சமன்பாடு வெளியிடாம சீரான கோண ஆர்முடுகளின் கீழ் சுழற்சி இயக்க சமன்பாடுகள், சுழற்சி இயக்க சமன்பாடுகள், சுழற்சி இயக்க சமன்பாடுகள், சுழற்சி இயக்க சமன்பாடுகள், சுழற்சி இயக்க சமன்பாடு, சுழற்சி இயக்க சமன்பாடு. ரைட், நம்பர் 3 சடத்துவ திருப்பம், சடத்துவ திருப்பம். எஸ், ஏக பரிமாண இயக்கத்துல திணிவு என்னையெல்லாம் அங்க செய்வாரோ இங்கு ஐ சடத்துவத்துக்கு செய்வார். அங்க திணிவை பத்தி எனக்கு தெரியுற மாதிரி இங்க சடத்துவத்துக்கு தெரியும். மூணாவதா? எஸ், நம்பர் 3 சடத்துவ திருப்பம். நம்பர் 3 சடத்துவ திருப்பம். நம்பர் 4 கோண உந்தம். எல்லாத்தையும் நான் எழுதி காட்டுங்க ஸ்டார்ட்ல. கோண உந்தம், ஏக பரிமாண உந்தம் நான் படிச்சேன். அதே மாதிரி இங்க கோணம் ஒரு பகுதிக்குள்ள நான் படிச்ச எல்லாத்தையும் கதைகள். கோண உந்தம், கோண உந்தம், கோண உந்தம். ரைட், நம்பர் 5 அல்லது அங்க நான் விசை கதைச்ச மாதிரி. நம்பர் 5 இங்க முறுக்கம். நம்பர் 5 முறுக்கம் அப்படின்னா என்னன்னு தெரியும், முறுக்கம். நம்பர் 5 முறுக்கம். நம்பர் 6 நம்பர் 5 முறுக்கம். நம்பர் 6 எழுதுங்க. முறுக்கம் கமா சடத்துவ திருப்பம், முறுக்கம் கமா சடத்துவ திருப்பம் கமா கோண ஆர்முடுகள், கமா கோண ஆர்முடுகள் என்பவற்றிற்கிடையிலான தொடர். கோண ஆர்முடுகள் என்பவற்றிற்கிடையிலான தொடர், கோண ஆர்முடுகள் என்பவற்றிற்கிடையிலான தொடர், என்பவற்றிற்கிடையிலான தொடர். எஸ், நம்பர் 7 பாருங்க, தலைப்பு தான் நம்பர் 7 எழுதுட்டார்.
கோண உந்த காப்பு தத்துவம். நல்ல கேள்வியெல்லாம் இருக்குது. கோண உந்த காப்பு தத்துவம். கோண உந்த காப்பு தத்துவம். கோண உந்த காப்பு தத்துவம். இதெல்லாம் இந்த பிராக்டிக்கலாக பார்க்கவே நல்ல இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்கு. இந்த கோண உந்த காப்பு தத்துவம் இதுல என்னடா நீ கவனிக்கடா, நம்ம அந்த இப்படியான ஒலிம்பிக் கேம்ஸ் எல்லாம் நீங்க பாக்குற டைம்ல சரி நீ அதை கிளிக் பண்ண கவனிக்கணும். ஒரு நீர் இதுக்குள்ள பாயிர ஒரு நிகழ்ச்சி, அதுல எத்தனை தரம் அவரு சுத்துறங்கிறது கவுண்ட் பண்ணும். இங்க இருந்து ஹைட்ல இருந்து பாஞ்சு இதுக்குள்ள உள்ளக்கு எத்தனை தரம் சுத்திட்டு அவரு இது பண்ணணும். அதெல்லாம் பாருங்க, அந்த ஆள் வந்துட்டு பாஞ்சிட்டு வரக்கடா அவன் என்ன செய்வான்னா தன்னோட உடலை முழுமையாக சுருட்டுவான். இப்படி இது தலை என்ன இதுக்குள்ள வந்துட்டு கால் வாரமானது சரி, எப்படி அவன் உடம்ப நல்லா சுருட்டி எடுப்பான். சுருட்டினோட என்ன செய்வாரு, இவரே இந்த ஷேப்ல இப்படி சுத்தி 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 வந்து பிஹேவ் பண்ணுவான். இங்க பாயக்க இருக்கிற உடல்ற நீட்டம் இப்படி இப்படி இருக்கு. இங்க வந்த உடனே இப்படி சுத்திடுவாரு. அப்ப சுத்தின உடனே நல்லா சுத்தப்பட்டு திரும்ப விரிச்ச உடனே சரி தண்ணியில விழ போக சுத்திட்டு விடுறதுல விரிச்ச உடனே சுத்தம் விரிக்காத அப்படியே விழுக்குவாரு. இது ஒரு நிகழ்ச்சி. இதே மாதிரி நம்ம இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த அதே ஒலிம்பிக்ஸ்ல அந்த ஐஸ்ல எல்லாம் டான்ஸ் ஆடுற மாதிரியான இதெல்லாம் இருக்கு. ஸ்கேட் பண்ணி எல்லாம் அந்த டான்ஸ் ஆடுற மாதிரி அதுல பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து அந்த டான்ஸர்ல வந்துட்டு அந்த தன்னோட உடலை சரி அது இப்படி காலோட காலம் விரிச்சுக்குவாங்க, கையெல்லாம் விரிச்சு படி தன்னோட உடலை வந்துகிட்டு முழுமையாக விரிச்சிருக்கிற டைம்ல சுத்திட்டு பண்ண ஸ்லோவா சுத்தி எந்த விதமான ஒரு விஷயம் அந்த இடத்துல அவன் கொடுக்க மாட்டான். நல்ல கவனம். ஸ்லோவா சுத்தி உடலுக்குள்ள இந்த கை கால் எல்லாத்தையும் உள்ளுக்கு கொண்டு வந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மடிச்செடுக்கிறத பார்த்தா இவர் வேகமா சுத்துவார். இதெல்லாம் ஏன் நடக்குது, என்ன காரணம்ங்கிறத நான் இந்த படத்துல படிக்க போறோம். இதான் கோணம் இந்த காப்பு சரியா. சடத்துவத்திற்கு குறையிற டைம்ல வேகம் கோண வேகம் அதிகரிக்கும், சடத்துவத்திற்கு அதிகரிக்கிற டைம்ல கோண வேகம் குறையும். ஏன்னா எல் சமன் ஐயுமையா சொல்லியாச்சு. இவர் குறைஞ்சா இவர் கூடும், இது கான்ஸ்டன்ட் ஆகும். இவரு கூடினா இவரு குறை, இவரு கூடி வச்சுட்டா இவர் என்ன செய்வார் குறைவார். அப்ப பெருக்கம் சமனாக கேள்வி அது என்னங்கிறதெல்லாம் பார்ப்போம். ரைட் ஓகே. நம்பர் 7 தான். நம்பர் 7 கோணம் காப்பு தத்துவம். சரி நம்பர் 8. நம்பர் 8 என்னங்கிறதெல்லாம் பார்ப்போம். நம்பர் 8 நம்பர் 8 கிடைத்தளத்தின் முக்கியமான ஒரு கரு சுழற்சியகத்துக்குள்ள இருக்க வேண்டியதா. கிடைத்தளத்தில் இன்னொரு இயக்கம் இருக்கு. கிடைத்தளத்தில் சீரான கோண வேகத்துடன், கிடைத்தளத்தில் சீரான கோண வேகத்துடன் அது என்னங்கிறதெல்லாம் பார்ப்போம். கிடைத்தளத்தில் சீரான கோண வேகத்துடன் வட்ட இயக்கம், சீரான கோண வேகத்துடன் வட்ட இயக்கம். இத கிளாஸ் நேரத்துல ஜாயின் பண்ணாலும் ஃபீல் பண்ணிருப்பீங்க. இந்த 8வது இந்த சீரான கோண வேகத்தோட வட்ட இயக்கம் நாமும் இருக்குதாடா. எங்களோட 3rd யூனிட்ல SHM சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல சமன்பாடுகள் இயக்க சமன்பாடுகள்லாம் நான் நிறுவினது இதை வச்சு. அதுக்காக வேண்டி இந்த பகுதியை நான் அங்கேயும் விளங்கப்படுத்தி போட்டுதான் திரும்ப வந்தேன். ஏன்னா நாங்க மெக்கானிக்ஸ்ல இன்னும் அந்த கதைகளை தாண்டி அந்த இடத்துல முழுமையாக வட்ட இயக்கம் சார்ந்த கதைகளை விளங்கப்படுத்தி நாம SHM சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கான சமன்பாடு y சமன் a sin omega tங்கிறது வந்து இப்படியான சமன்பாடுலாம் நான் நிறுவி எடுத்தேன். அதுல தொடர்ச்சியா தான் அந்த கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. சரியா ரைட். அதெல்லாம் விளங்கி போறோமா. இடைத்தளத்தில் சீரான கோண வேகத்துடன் வட்டை அந்த 8ல சரியா அந்த 8ல அடுத்த நம்பர்ஸ் போடாம அந்த வட்டைக்குள்ள தெரிய வேண்டிய பகுதிகள் எல்லாம் அறிமுகமா எங்க இருக்குது. சரியா இப்படி காட்டிட்டு எழுதுங்க, இப்படி காட்டிட்டு எழுதுங்க. அதுக்குள்ள அந்த 8க்குள்ள அதை காட்டிட்டு எழுதுங்க. 8க்குள்ள எழுதுங்க. மீடியன் மீடியன் சரியா மீடியன் கமா மீடியன் கமா எழுது மீடியன் கமா ஆவர்த்தன காலம் மீடியன் கமா ஆவர்த்தன காலம் மீடியன் கமா ஆவர்த்தன காலம் கமா தொடலிக்கதி. நல்ல வேர்ட் தொடலிக்கதி. இதெல்லாம் எடுத்துடலாம். தொடலிக்கதி கமா
மைய நாட்ட ஆர்முடுகள். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோடனே வந்துருக்காரு. மைய நாட்ட ஆர்முடுகள், மைய நாட்ட ஆர்முடுகள், கமா கமா லாஸ்ட் ஒன் கமா. மைய நாட்ட விசை, மைய நாட்ட விசை, மைய நாட்ட விசை, மைய நாட்ட விசை. ரைட். நம்பர் 9, நம்பர் 9, நம்பர் 9 எழுது, நம்பர் 9 எழுது. சுழற்சி இயக்கத்தில், நம்பர் 9 எழுதுங்க. சுழற்சி இயக்கத்தில், சுழற்சி இயக்கத்தில், சுழற்சி இயக்கத்தில் செய்யப்பட்ட வேலை, சுழற்சி இயக்கத்தில் செய்யப்பட்ட வேலை. இதெல்லாம் இந்த யூனிட்ல படிக்கிறோம். சுழற்சி இயக்கத்தில் செய்யப்பட்ட வேலை. ரைட். நம்பர் 10, நம்பர் 10 நம்பர் 10 அல்லது சுழற்சி இயக்கப்பாட்டு சக்தி. நம்பர் 10 சுழற்சி இயக்கப்பாட்டு சக்தி. 11 லாஸ்ட் ஒன். நம்பர் 10 சுழற்சி இயக்கப்பாட்டு சக்தி. 11வது லாஸ்ட் ஒன் எழுதுங்க. கோண இயக்கத்தில் வலு, கோண இயக்கத்தில் வலு, கோண இயக்கத்தில் வலு, கோண இயக்கத்தில் வலு. சரி, ரைட். இனி வரும், இனி பாடத்துக்குள்ள நான் வரும். கடைசாவது கோண இயக்கத்தில் வலு, பவர், பவர் சம்பந்தமா கருத்து. கோண இயக்கத்தில் வலு, கோண இயக்கத்தில் வலு, கோண இயக்கத்தில். சரி, இப்ப வருவது சொல்ல விஷயத்தை நடக்கும். முதலாவது எங்களுக்கு தெரியுதா, இந்த புவியில் அல்லது இந்த அண்டத்துல இருக்கிற இந்த இயக்க நிலை, சரியா? நாங்க பிரதானமாக ரெண்டை டிவைட் பண்ணலாம். அந்த ரெண்டையும் தான் நாங்க ஏ-லெவல் சிலபஸ்க்குள்ள நாங்க கதைக்க போறோம். மெக்கானிக்ஸ் ஒன்று ஏக பரிமாண இயக்கம், சரியா? ஒன்று என்னது அதே என்ற ஒரு காரணம் ஏக பரிமாண இயக்கம் தான் அவர்கள் ஈர்வை மையத்தை, உடலின் ஈர்வை மையத்தான நேர்கோட்டின் வழியே அசைஞ்சிட்டு போறது, சரியா? அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த காரணம் கிட்ட இப்படி இயங்குதுன்னா இதுல ஈர்வை மையத்தான என்ன செய்ய போறோம்னா நேர்கோட்டின் வழியா செஞ்சுட்டு போறது. அது கிடையாகவும் அசையலாம், பிரச்சனை இல்லை, நிலைக்குத்தான் அசையலாம். ஆனா இதுக்குள்ளதான் நாங்க இதையும் பார்த்தோம், எரியத்தையும் பார்த்தோம். இருக்கும் நான் ஒன்று சொன்னேன், எரியம்ங்கிறது தெளிவாக விளங்கணும்னா ஏக பரிமாண அதாவது கிடை இயக்கத்தினதும் நிலைக்குத்து இயக்கத்தினதும் விளைவுதான் தெரியுது. நீங்க ஒவ்வொரு புள்ளிலையும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கிடையும் இருப்பார், அந்த இடத்துல நிலைக்குத்தும் இருப்பார். அதி உயர்வுயர்ல பாருங்க, நிலைக்குத்து வேகம் 0 இருக்கிற கிடை வேகம் மட்டும் இருக்கு, கிடை இயக்கம் மட்டும் இருக்கு, அது கிடை மட்டும்தான் அந்த இடத்துல இயக்கமா இருக்கு. அப்ப இந்த இடத்துல அவங்க 2 பேருக்கான விளைவு கிடையாது, கிடை விசைக்கு சமனாக கிடை வேகத்தை சமம். அப்ப அதுல கவனமா இருக்கும். நெறியம்ங்கிறது என்ன, 2 இயக்கங்கள் கிடைக்கமா நிலைக்குத்து இயக்கம் விளைவு இயக்கமாகத்தான் நெறியம் இருக்கும். இதெல்லாம் நாங்க அந்த ஏக பரிமாண இயக்கங்களை கதைச்சிட்டோம். அப்ப அண்டத்துல இருக்கிற இயக்கங்களை உண்டு நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச ஏக பரிமாண இயக்கமாக கொண்ட இன்னொன்று சுழற்சி இயக்கம். இதுல இன்னொரு வேர்டு அறிமுகம். இப்ப நான் இந்த இடத்துல விஷயத்தை பிள்ளைங்க இது பண்ண இதுல நாம என்னென்ன இயக்கங்களை பிரிக்கிறது, ஏக பரிமாண இயக்கம் பிரிச்சாச்சு. அடுத்தது வரைக்கும் இது ரெண்டாவது தான் நான் கதைக்கலாம். இப்போதைக்கு அவசரப்படுவானா, பின்னால் வரைக்கும் நம்ம கதைக்கலாம். ஒன்று சுழற்சி இயக்கம், சுழற்சி இயக்கம். இன்னொன்று வட்ட இயக்கம். இதுக்கு நான் 2 டிஃபரெண்ட் கதைக்க. இந்த சூரியனை வந்து கேட்டா என்ன இருக்கு, சூரியன் நல்லா சூரியன் புவி வந்துகிட்டு என்ன செய்யுதுன்னா ஒரு வட்டப்பாதையில சுத்திட்டு வருவத கருது. கவனமா இருக்கணும். தெரியாது, சூரியனை ஒரு புவி வட்டப்பாதையில, நீள்வட்ட பாதையில சுத்திக்கிட்டு தன்னைத்தானே சுற்றிட்டு இருக்கிறார்.
புவி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியன் என்ன செய்யறார், நீள்வட்ட பாதையில சுத்திடுவார். இதுக்குள்ள ரெண்டையும் நாம கதைக்கலாம். என்னன்னா நல்லா கவனிங்க, இந்த சுழற்சி இயக்கம் இருக்காது தானே, இந்த சுழற்சி இயக்கம்ங்கிறது என்னன்னா, சுழற்சி மையம் தன்ன உடலுக்குள்ளேயே இருக்குமாக இருந்தால், நல்லா வரைக்கும், சுழற்சி மையம் உடலுக்குள்ளேயே இருக்குமாக இருந்தால் அந்த இடத்துல அத சுழற்சி இயக்கம் சொல்றது. இப்ப உதாரணத்துக்கு புவி தன்னைத்தானே சுற்றக்க பாருங்க, அதுல சுழற்சி மையம் அதுக்குள்ளதான் அந்த அச்சுலாம் இருப்பேன், புவிக்குள்ளதான் சுழற்சி மையம் இருக்கு. புவி தன்னைத்தானே சுற்றக்க உடல்கள் அதை பிரிச்சறிய தெரியும். ஒரு உடல் தன்னைத்தானே சுற்றக்க அவரோட சுழற்சி மையம் அந்த உடலுக்குள்ளதான் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு இப்ப அதுல ஒரு ஒரு தட்டில் ஒரு பம்பரம், ஒரு தட்டு, அது ஒரு தட்டு இருக்கு. இதை நான் இந்த அச்சு பற்றி சுத்தி விட்டேன், இந்த கிடை அச்சு பற்றி நான் சுத்தி விட்டேன்னா அவர் இப்படி கிருவிட்டு இருப்பார், இப்படி சுத்திட்டு இருப்பார். இதெல்லாம் சுழற்சி இயக்கம். அவரை சுழற்சி மையம் பாருங்க, இந்த அச்சின் வழி இந்த உடலுக்குள்ள இருக்கு. அப்ப சுழற்சி இயக்கம்னா சுழற்சி மையம் தன்ன உடலுக்குள்ள இருக்கிற மாதிரி நடக்கிற இயக்கங்களை சுழற்சி இயக்கம் சொல்லுங்க. அதே மாதிரி வட்ட இயக்கம் சுழற்சி மையம் உடலுக்கு வெளியால இருந்தா. இங்க பாருங்க, இப்ப புவி சூரியனை சுத்திட்டு வர, புவி சூரியனை மையமாக கொண்டு ஒரு வட்ட இயக்கம் சுத்திட்டு வர. அப்ப சுழற்சி மையம் புவி சூரியனை சுத்துற சுழற்சி மையம் சூரியன். அப்ப புவிக்கு வெளியால இருக்கிறதால இந்த இடத்துல இவரை நாம என்ன சொல்லலாம், வட்ட இயக்கம் சொல்லலாம். இப்ப இதை நாம கருதலாம். இப்ப உதாரணத்துக்கு ஒரு இலையில் ஒரு இரும்பு குண்டு அல்லது ஏதோ ஒரு திண்மம் ஒன்றை கட்டிட்டு அந்த நூலை பிடிச்சு நான் சுத்தின உடனே இவர் என்ன செய்வாங்க, இப்படி ஒரு கிடைவட்டை, இது வட்டை. இது என்னது, வட்டை. இந்த துணிக்கீடு சுழற்சி மையம் வெளியாகும். ஒரு இதை நான் இப்ப கையில பிடிச்சிட்டு இப்படி சுத்துறேன்னா அது வந்துட்டு இப்படி சுத்திட்டு அது கிடைவட்டை இயக்கமாக. அது அப்படியே இப்படி கிருகி பிடிச்சீங்கன்னா நிலை குத்து வட்டை இயக்கமாக. இப்படி இது பண்ணினீங்கன்னா கூம்பு ஷேப்ல வட்டை இயக்கம்லாம் ஆற்ற வைக்கலாம். அப்ப அதெல்லாம் வந்துட்டு வட்டை இயக்கிறது சுழற்சி மையம் உடலுக்கு வெளியா இருக்கு. அப்ப சில தெளிவா இருக்கு. இதெல்லாம் பின்னால நோட்ஸ் பாயிண்ட்ஸ்ல நான் தாரேன், இப்ப அவசரப்பட மாட்டேன். இப்ப சுழற்சி இயக்கம்ங்கிறது என்னன்னு தெரியும், உடலுக்கு உள்ள சுழற்சி மையம் இருந்தால் அது சுழற்சி இயக்கம். சரி, ரைட், ஓகே. அப்ப கவனிங்க, இயக்கங்களை வந்துட்டு நான் பிரதானமா ரெண்டா டிவைட் பண்ண போறோம். ஒன்று வந்துகிட்டு ஏக்க பரிமாண இயக்கம், இன்னொன்னு சுழற்சி இயக்கம். சுழற்சி இயக்கத்துக்குள்ள சுழற்சி இயக்கம்னா என்ன கதைன்னு தெரியணும். அதுல பெரிய ஒரு வட்ட இயக்கம் தான் என்னன்னு தெரியும். உடல் சுழற்சி மையம் வந்துகிட்டு எல்லாமே உடையதான். அடுத்தது நான் இங்க கதைக்க போற சமன்பாடு பெரும்பாலான 90% சமன்பாடுகள் இதுல ரெண்டோடையுமே ரிலேட்டட் தான். எல்லாத்துக்கும் ஒரு உருவான ஒரு சமன்பாடு தான். சரியா, அதெல்லாம் கவனமா இருக்கு. ரைட், இப்ப எழுதுங்க கீழே சுழற்சி இயக்கம்னு போட்டு நம்ம அதெல்லாம் எழுதிருக்கீங்க. கீழே ஸ்டால் எழுது, விஷயத்தை நாற்படுத்திட்டு அப்படியே போகும்போது நிறைய போகும். சரி, எழுதுங்க, ஸ்டால் எழுதுங்க, 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 எழுதுங்க. முதலாம் ஸ்டாப் எழுதுங்க. அண்டத்தில் நிகழும், எழுதுங்க, அண்டத்தில் நிகழும் கதைச்ச விஷயத்தை நாம படிக்கலாம். அண்டத்தில் நிகழும், அண்டத்தில் நிகழும் பெரும்பாலான இயக்கங்கள், அண்டத்தில் நிகழும் பெரும்பாலான இயக்கங்கள், அண்டத்தில் நிகழும் பெரும்பாலான இயக்கங்கள் நேர்கோட்டு இயக்கத்தினாலும், நேர்கோட்டு இயக்கத்தினாலும், நேர்கோட்டு இயக்கத்தினாலும், நேர்கோட்டு இயக்கத்தினாலும் சுழற்சி இயக்கத்தினாலும், சுழற்சி இயக்கத்தினாலும் சேர்ந்தே விளக்கலாம். சுழற்சி இயக்கத்தினாலும் சேர்ந்தே விளக்கலாம் என்பதுதான் பார்ப்போம். சுழற்சி இயக்கத்தினாலும் சேர்ந்தே விளக்கலாம். அடுத்த வரியில இருக்கு, அடுத்த வரியில இருக்கு, அடுத்த வரியில இருக்கு ஸ்டார் மூலமான அடுத்த வரியில இருக்கு. நேர்கோட்டு இயக்கம், நேர்கோட்டு இயக்கம்
அடுத்த வரையில் எழுதுங்க. நேர்கோட்டு இயக்கம். நேர்கோட்டு இயக்கம் எழுதுங்க. நேர்கோட்டு மாற்றங்களினால் நேர்கோட்டு மாற்றங்களினால் நேர்கோட்டு இயக்கம் நேர்கோட்டு மாற்றங்களினால் தீர்மானிக்கப்படுவதுடன் நேர்கோட்டு மாற்றங்களினால் தீர்மானிக்கப்படுவதுடன் நேர்கோட்டு மாற்றங்களினால் தீர்மானிக்கப்படுவது நேர்கோட்டு மாற்றங்களினால் தீர்மானிக்கப்படுவது சுழற்சி இயக்கம் சுழற்சி இயக்கம் சுழற்சி இயக்கம் சுழற்சி இயக்கம் கோண மாற்றங்களினால் சுழற்சி இயக்கம் கோண மாற்றங்களினால் சுழற்சி இயக்கம் கோண மாற்றங்களில் தீர்மானிக்கப்படுகிறது கோண மாற்றங்களினால் தீர்மானிக்கப்படுகிறது சுழற்சி இயக்கத்துக்கு மட்டையதுக்கான டிஃபரன்ஸ் நம்ம பின்னால கதைப்போம். இப்ப அந்த பௌதிக கணிகளை அறிமுகப்படுத்திட்ட பிறகு நம்ம அதை ஒரு நோட் பண்ணிட்டா கதைக்கலாம். அதனால சரி, கோண மாற்றங்களினால் தீர்மானிக்கப்படுகிறது. ரைட், நம்பர் 1 இனிப்பு கவனிக்கிறேன். இப்ப முதலாவது தலைப்பு நான் அவசரமா அதெல்லாம் அறிமுகப்படுத்திட்டு பாருங்க. சரி, இப்ப குட்டி தலைப்பு போடுங்க. கோண இடப்பெயர்ச்சி. கோண இடப்பெயர்ச்சி. கோண இடப்பெயர்ச்சி தீட்டா. ஏக பரிமாண இயக்கத்துல இடப்பெயர்ச்சின்னு பார்க்கிறது. ஆனா இதுல சின்ன ஒரு கதையும் இருக்கு, தெளிவாகலையும் கொடுத்தல். இதுதான் மாற்றி பாருங்க பௌதிக கணிதம். சரி, கோண இடப்பெயர்ச்சி. கோண இடப்பெயர்ச்சி தீட்டா போட்டு சரி போட்டு கீழே எழுதுங்க. கதை பொம்மை படமெல்லாம் தர வேண்டியது கீழே எழுது. கீழே ஸ்டார் எழுது. ஸ்டார் எழுது. ஒரு குறித்த போக்கில் எழுதுங்க. ஒரு குறித்த போக்கில் எழுதுங்க. எனக்கு ஒரு குறித்த போக்கில் குறித்த அச்சு பற்றி ஒரு குறித்த போக்கில் குறித்த அச்சு பற்றி குறித்த போக்கில் குறித்த அச்சு பற்றி ஒரு புள்ளி அல்லது ஒரு நேர்கோடு ஒரு புள்ளி அல்லது ஒரு நேர் ஒரு புள்ளி அல்லது நேர்கோடு சுழன்ற கோணம் சுழன்ற கோணம் சுழன்ற கோணமானது சுழன்ற கோணமானது சுழன்ற கோணமானது சுழன்ற கோணமானது கோண இடப்பெயர்ச்சி எனப்படும். சுழன்ற கோணமானது கோண இடப்பெயர்ச்சி எனப்படும். இனி போர்டு நல்லா கவனி. சரியா, என்ன ஸ்டார்ட் பண்றாங்க? ஒரு குறித்த போக்கில் குறித்த அச்சு பற்றி அல்லது ஒரு புள்ளி என்ன குறித்த அச்சு பற்றி அல்லது ஒரு புள்ளி அல்லது ஒரு நீர்கோடு. இப்ப கதைக்கலாம். சின்ன ஒரு விஷயம் இங்க பாருங்க. அவரை கீழே நம்ம இப்ப படம் இப்ப நோட் பண்ண வேணாம். சரியா, நான் கதைச்சு முடிச்சதுக்கு நீ நோட் பண்ணலாமா? சொல்லுங்க. சரி, இப்ப இப்ப என்ன இதுதான் அந்த அச்சு. சரி, ஒரு குறித்த ஒரு போக்குல இதோட அச்சு இதோடு மையப்படும். இதுல இருந்து ஒரு நேர்கோடு அல்லது ஒரு புள்ளி ஒரு துணிக்கை நல்லா விளங்கிக்குமா? நேர்கோடுன்னா நீங்க இதை கருதலாம். நேர்கோடுன்னா இதை கருதலாம். அல்லது இது ஒரு துணிக்கை. இதை டீங்கிற ஒரு துணிக்கைன்றது இந்த துணிக்கை பேரு நான் டீன்னு கொடுப்பேன். நீங்க கீசமன் நாட்ல இயக்கம் ஆரம்பிக்கிறது இந்த இடத்துல காண்றீங்க. சரியா, இந்த ஏங்கிற புள்ளியில நான் காண்றேன். இப்ப ஒரு சிறிது நேர்ந்தபுறம் பாத்தீங்கன்னா இந்த போக்குல இடம் சொல்லியா கீசமன் கீழே பாக்குறீங்க. இந்த நேர்கோடு இந்த இடத்துல வந்துருப்பீங்க. அல்லது இந்த துணிக்கை இந்த இடத்துல ரெண்டையும் கழிச்சுட்டு வரும். நான் துணிக்கையும் கழிச்சிட்டீங்க, நேர்கோடையும் கழிச்சு. சரியா, இந்த போக்குல
இடம் சுழியா இந்த கோப்பில் தீட்டா கோணம் இவர் சுழல்வாராக இருந்தார். இந்த இடத்துல வந்து இங்க வந்திருக்காரு. வந்திருக்காரு. டி சமன் டி நேர். இந்த இடத்துல இருக்கிற இந்த தீட்டா தான் கோண இடப்பெயர்ச்சி. இது ஏகபரிமாண இதுல பாத்தீங்கன்னா என்ன இருக்குது ஒரு கார் டி சமன் டீல இந்த இடத்துல காண்பிக்கணும். டி சமன் நாட்ல இந்த இடத்துல காண்பிக்கணும். இவர் டி சமன் டீல இந்த இடத்துக்கு வந்துட்டார் என்றார். ரிலேட்டடா பாருங்க. டி சமன் டீல இங்க வந்துட்டாரா இவர் அடைஞ்சிருக்கிற இடப்பெயர்ச்சி எஸ். இதான் இடப்பெயர்ச்சி கரெக்ட். டி சமன் நாட்ல இருந்து டி சமன் டீல எஸ் தூரத்துக்கு அவர் வந்திருக்கு. அதே மாதிரி டி சமன் நாட்ல நல்லா கவனிக்கும். இதுல ஒரு அச்சு பற்றி ஒரு நேர்கோடு அல்லது ஒரு துணிக்கை ஒரு போக்குல வரைகிற இந்த கோணத்தை தான் நம்ம என்ன செய்யணும்னா கோண இடப்பெயர்ச்சி. கோண இந்த கோண இடப்பெயர்ச்சிக்கு அவன் சொன்ன வரையுலக்கணத்தையும் நான் படமாக்கினது விளையிட்டான். குறித்த ஒரு போக்குல எஸ் டி சமன் நாட்ல இருந்து டி சமன் டி நேரத்துல பீங்க வச்சுட்டு வர்றாங்க. அவ்வளவுதான் அதுல இருக்கிற கதைக்கு தெளிவரைக்கும். சரியா? இப்ப நீங்க என்ன செய்யுதா அந்த எலின ஸ்டாப்ஸ் இருக்குல்ல இந்த படத்தை தெளிவா நோட் பண்ணிடுங்க. நம்ம படத்தை தெளிவாக படத்தை நம்ம பண்ணிடுங்க. நான் ஒவ்வொரு சுழற்சி இயக்க கேள்விகளா செய்யற டைம்ல நான் எல்லாத்தையுமே நேர்கோட்டு இயக்கத்தோட யோசிக்கிற மாதிரிக்கு நான் சொல்லித்தரேன். தெளிவா புடிச்சுக்கோங்க. கேள்வியை பார்த்தோம்னா இந்த இடத்துக்கு தான் அதான் பயன்படுத்துங்கிறது தெளிவாக தெரிய வரும். சரி, படத்தை நோட் பண்ணிட்டு நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க படத்தை. இதே இது பி இதுல கதை பண்ணலாம். சரி, இப்ப கவனிங்களா சொல்ல இப்ப கீழே அல்லது கீழே இப்ப இந்த படம் அவர் சொன்ன வரைகிறது படத்தை கழிச்சு இப்ப படத்துல இருக்கிற உறுப்புகள் சார்ந்து கதைக்கணுமே. கீழே கீழே படத்தை கீழே எழுது. உற்பத்தி ஓவில் அதாவது மையம் என்று கதைச்சாலும் நல்லா. ஏன்னா உற்பத்தி ஓவில் உற்பத்தி ஓவில் இருந்து இருந்து உற்பத்தி ஓவில் இருந்து எழுது. ஆர் தூரத்தில் ஸ்மால் ஆர் தூரத்தில் எழுது. ஆர் தூரத்தில் உள்ள புள்ளி ஆர் தூரத்தில் உள்ள புள்ளி பீல் அந்த வசனத்தை எழுதின கையோட இந்த இடத்துல வந்து இத ஆறு காட்டுறீங்க. இந்த தூரத்தை காட்டுறேன் வேற ஒரு கலர்ல காட்டுறேன். சில தேவைப்படாது இது ஆறு காட்டு. சரி, ரைட். பீல் ஆர் தூரத்தில் உள்ள புள்ளி பீல் உள்ள பொருள் உள்ள பொருள் உள்ள பொருள் உள்ள பொருள். சரியா? காணிங்க ஆறு தூரம் திரும்ப ஒரு தடவை அந்த வசனத்தை சொல்றேன். சரியா? ஒழுங்கா எழுதிக்கணுமா? உற்பத்தி ஓவில் இருந்து உற்பத்தி ஓவில் இருந்து ஆறு தூரத்தில் உள்ள புள்ளி பி ஆர் தூரத்தில் உள்ள புள்ளி பி உள்ள பொருள் உள்ள பொருள் உள்ள பொருள் உள்ள பொருள் தீட்டா கோணம் சுழன்றால் உள்ள பொருள் தீட்டா கோணம் சுழன்றால் உள்ள பொருள் தீட்டா கோணம் சுழன்றால் சுழன்றால் நல்ல விடம் சுழன்றால் வலை நீளம் அதான் நீங்க படிச்ச வில்லி நீளம் அதான் வலை நீளம் வலை நீளம் உங்களுக்கு தெரிஞ்ச போயிட்டு தான் பார்ப்போம். வலை நீளம் வலை நீளம் எழுத வலை நீளம் எஸ் வலை நீளம் எஸ்
எனில் காரணம் செலுத்தார் சொல்லுவோம் எஸ் எனில் ரைட். அந்த டைம்ல இவர் கிட்ட கோணம் சுழன்ற டைம்ல இந்த துணிக்கு இந்த வட்டப்பாதையில நடந்திருக்கிற இந்த தூரம் தான் அந்த எஸ் பில்லிங் நிலம் எஸ். படத்துல போய் இதை மார்க் பண்ணு எஸ் மார்க் பண்ணு. வலை நீளம் எஸ் மார்க் பண்ணும். வலை நீளம் எஸ் மார்க் பண்ணும். வலை நீளம் எஸ் மார்க் பண்ணு. சரியா இங்க கவனிங்கடா. மிக முக்கியமான ஒரு கதை நம்ம கதைகள். சரியா நாங்க இப்ப பயன்படுத்த போற முதலாவது சமன்பாடு நான் அறிமுகப்படுத்த போற சமன்பாடு நல்லா கவனிக்கலாம். இந்த சமன்பாடு முழு வட்ட இயக்கத்துக்கும் பயன்படுத்தலாமான்னு கேட்டா எஸ் பயன்படுத்தலாம், அதுல மாற்றுக்க. ஆனால் நான் இந்த சமன்பாடை நிறுவுறதுக்கு என்ன செய்யணும், ஒரு சிறிய ஒரு கீழம் ஒன்றைத்தான் பயன்படுத்தணும். இந்த அமைப்பு பார்க்கறதுக்கு ஒரு பெருசு மாதிரி இருக்குது. இந்த அமைப்பு பார்க்கறது இந்த டீட்டா கோணம்ங்கிற ஒரு பெரிய கோணம் மாதிரியும், இந்த எஸ்ங்கிறது ஒரு பெரிய ஒரு வலை நிலம் மாதிரி, அதாவது வெள்ளி நிலம் மாதிரியும் நீங்க ஃபீல் பண்றீங்க. பணம் ஓகே, அதைத்தான் நாங்க கழிச்சு வச்சிருக்கோம். ஆனா நான் என்ன செய்ய போறேன்னா, இந்த எஸ்ஸுக்கும் டீட்டாக்கும் ஒரு தொடர்பு எடுக்க போறேன். அந்த எப்படிப்பட்ட ஒரு தொடர்பா இருக்கு பாரு, எப்படிப்பட்ட நிலையில அந்த தொடர்பை முதலாவது நான் ஃபிட் பண்ண போறேன்னா, இங்க இருக்கிற இந்த கீழம் வந்துட்டு மிக 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 சிறிய கீழ். அது எப்படிப்பட்ட ஒரு கீழம், இந்நாளைக்கிற இந்த எஸ் இருக்கு தானே, இந்நாளைக்கிற இந்த எஸ்ங்கிறது ஒரு நேர்கோடு மாதிரி நீங்க கருதலாம். ஒரு நேர்கோடு மாதிரி கருதலாம், அந்த அளவுக்கு டாட்ஸ். நான் இதை இணைக்கும் கொஞ்சம் சின்ன மாதிரி பெருசு மாதிரி காட்டப்படுது. நீங்க இங்க இருக்கிற இந்த எஸ்ங்கிறது நல்ல 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 சின்ன தூரமா இருக்கு. சிறிய ஒரு கிழத்துக்கு நாம இதை உண்மையில் எடுத்துக்கிட்டு நாம என்ன செய்யப்படும், முழு பட்டையை பயன்படுத்தும். சரியா நல்ல மிக 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 சிறிய நீளம் தெளிவா விளங்கி கொடுப்போம். இதுதான் நீ அந்த படத்துல போட்டிருக்கிற வளைஞ்சி காட்டுகிற அந்த எஸ். அது இந்த T7 இப்படி குட்டியா நகர்ந்திருக்கிற ஒரு தூரம் டெல்டா டி, மிக குறுகிய ஒரு நேரத்துக்குள்ள மிக குறுகிய தூரம். அந்த எஸ்ங்கிறத நாம என்ன செய்யறோம், ஒரு நேர்கோடாக கருதுறோம். அந்த அளவுக்கு சின்ன கோணம், நேர்கோடாக கருதுற அளவுக்கு ஒரு சின்ன ஒரு கோணம். அந்த கோணம் தான் இப்ப என்ன இருக்கிற இந்த டீட்டர். சரியா அதே நேரம் பாருங்க, இந்த தூரம் ஆறுன்னு தெரியும். அதே நேரம் ஒரு வட்டத்தின் ஆறை மொழியேற்றத்துக்கு மாறாதே. இது ஆறாக இருந்தா இதுவும் ஆறுதான், இதுவும் ஆறு. தெளிவா இதெல்லாம் மிக மிக சிறியதுக்கு தான் சாத்தியமாகும். எங்கேயுமே இது ஒரு நேர்கோடுன்னா இது ஒரு தொடலும் இந்த இதற்கு செங்குத்தாரிக்க போறா. இப்ப இது செங்கோணம், எங்கேயுமேடா ஒரு கோணில செங்கோணம் கோணில அயல் பக்கமும் செம்பக்கமும் ஒரே நிலம் வரும். அந்த அளவுக்கு இவர் சின்ன ஒரு அளவு வாரா. கற்பனை யோசிச்சு பாரு, நான் சின்ன விஷயத்த அப்படியே மைண்ட்ல கொண்டு வா. அந்த அளவுக்கு என்ன செய்யறது, இது ஒரு மிகச்சிறிய ஒரு நீளமாக இருக்கு பாருங்க. இந்த அயல் பக்கம், இந்த டீண்டாவை பொறுத்தவரை இது அயல் பக்கம், செங்கோணத்துக்கு எதிர இருக்கிற பக்கம் செம்பக்கம். அவ்வளவு சின்ன ஒரு கோணம், அவ்வளவு சின்ன ஒரு கோணம், அவ்வளவு சின்ன ஒரு நீளம். அப்பதான் இது ரெண்டும் சமனாவது சாத்தியம் இருக்கு. வருமா, எஸ் சாத்தியம் இருக்குது அவ்வளவு. ரைட், இப்ப நல்லா கவனிங்க பாருங்க. அந்த எஸ்க்கு டீட்டா கிட்ட தொடர் இங்க பாருங்கடா. இப்ப அதை அப்படியே வச்சுட்டு இங்க வாங்க. எதிர்பக்கம் செம்பக்கம், எதிர்பக்கம் செம்பக்கம் சம்பந்தப்படுறது சைன் தீட்டா சமன், சைன் தீட்டா சமன், சைன் தீட்டா சமன். எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் ஆண்டு, எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். நாம தானே கதைச்சிட்டோம், நல்லா கவனிங்க. இதெல்லாம் ஆரம்பத்துல நம்ம கதைச்ச விஷயங்கள் இதுல ஒரு முக்கியமா தீட்டா வந்துகிட்டு ரேடியன்ல அளக்கப்பட்ட பை 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 2 அந்த பை சம் ரேடியன்ல அளக்கப்பட்டு தீட்டாட பருமன் நல்ல குறைவாக இருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல ஞாபகம் இருக்கிறாடா, சைன் தீட்டாவை அந்த அளவாக நாங்க தீட்டாண்டு. ஆமீனா இது ஞாபகம் வருதா? மெக்கானிக்ஸ் ஸ்டார்ட் பண்ண டைம்ல நாங்க கதைச்சிருக்கோம்.
எஸ் கிராஃபெல்லாம் வச்சேன்னா கிராஃபெல்லாம் வச்சு நாம கதைக்கிற அந்த பாயிண்ட்ஸ் கவனமா இருக்கும். பாருங்க sin θ நீட்டாண்டது அப்படின்னா இந்த தொடர்ல sin θ என்ன மிகச்சிறிய கோணம்னு கதைச்சாச்சு. அப்ப θ சமன் s ஓவர் r எழுதலாம். எனவே s சமன் முக்கியமான ஒரு தொடர்பு இருக்கும். சரி ஒரு கீழே நீங்க இதெல்லாம் நான் s சமன் r θ. சரி அது வட்ட பாதையில சுழற்சிக்குள்ள ஒரு துணிக்கை சுழன்ற கோணமும் அந்த சுழன்ற தூரம் எஸ்ஸும் தெரியுமாக இருந்தால் கவனமா இருக்கணும். இந்த சமன்பாடு இல்லையான்னா இந்த தீட்டா வந்து ரேடியன்ல நடக்கும். ஆரையில் அலகு ஆரை இதான் கோண இடப்பெயர்ச்சி. கோண இடப்பெயர்ச்சி. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? இப்ப என்ன செய்ய அவருக்கு இல்ல அந்த படத்துல தேவையான விஷயங்களை பில்ட் பண்ணிட்டு இந்த படத்தை சைட்ல குட்டியா காட்டிட்டு அதுல இருந்து எழுதி இந்த சாம்பாட பாக்ஸ்ல காட்டி கீழே தீட்டா ரைட் காட்டி கீழே தீட்டாவை ரைட் காட்டி எல்லாத்துக்கும் லைட்டான அந்த சாம்பாடு எப்படி வந்தாங்க அதுல தெளிவாதிக்கான சும்மா எழுதிட்டுலாம் போறது இதெல்லாம் நேரடியாக சாம்பாடு அழைத்து போனாலும் அதெல்லாம் சரி வராது. ஏன் வந்து எதுக்கு வந்தாங்க பிசிக்ஸை பொறுத்தவரையில அதுல நீங்க கவனமா இருக்கு. ஏன் வந்து எதுக்கு வந்தங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எந்த விதமான சந்தேகம் இல்லாம பிசிக்ஸை கிடக்கும். அப்பதான் கேள்விகள்ல குழப்பம் இல்லாம நாம என்ன செய்யலாம் மார்க்ஸ் நோட் பண்ணி எழுதுறதுக்கான நோட் பண்ணி எடுத்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. சுழற்சியக்கூடிய டியூட்டோரியல்ஸ் அப்படியே குரூப்ல எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். சரியா தியரியோடய தெளிவா செஞ்சு போற மாதிரி. சரியா சரி இப்ப கீழே எழுதுங்க 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 கீழே கீழே ஸ்டார்ட் எழுதுங்க. கோண இடப்பெயர்ச்சியின் அழகு அங்க காட்டியாச்சு பிரச்சனை இல்லை. நீங்க எழுதுங்க பசங்க தேவைக்காக தெரியும். கோண இடப்பெயர்ச்சியின் அழகு கோண இடப்பெயர்ச்சியின் அழகு கோண இடப்பெயர்ச்சியின் அழகு ஒழுங்கு ரைடு ஆரையன் தமிழ்ல எழுதுறேன்னா ஆரையன் ரைட். அடுத்து கோண இடப்பெயர்ச்சியின் பரிமாணம் கோண இடப்பெயர்ச்சியின் பரிமாணம் யாருனாலும் ஒரு ஆள் செல்ல எழுதலாம். கோண இடப்பெயர்ச்சியோட பரிமாணம் என்னடா? கோண இடப்பெயர்ச்சியோட பரிமாணம் என்ன? பரிமாணம் இல்ல. என்னமா? பரிமாணம் இல்ல. எஸ் பரிமாணம் இல்ல. கவனம் அறியும். பரிமாணம் இல்லைன்னா ஒன். பரிமாணம் இல்லைன்னா நம்ம ஒன். பரிமாணம் அற்ற ஒரு பௌதிக கணிப்பு. பரிமாணமற்ற ஒரு பௌதிக கணிப்பு. பரிமாணம் இல்லை இல்ல காட்டிட்டு அதை ஒன்னு காட்டிக்கணும். இல்ல நான் ஒன் யூஸ் பண்றேன். பரிமாணம் இல்லை பரிமாணம் இல்லைன்னு போடுவான். சரி ரைட். அந்த நல்லா கவனமா இந்த பரிமாணம் இல்லைன்னு நான் சொல்றது நான் குரூப்ல ஒரு பேப்பர் ஒன்று நான் லாஸ்டா போட்டேன். அதுல நல்ல ஒரு பரிமாண கேள்வி ஒன்று நல்ல அந்த நல்லா அனுபவிச்சு ஒரு கேள்வி தெரியும். அந்த கேள்வி நல்ல மாடல் கேள்வி நல்லா யூஸ் பண்ணலாம். ஏ கூற்று பி கூற்று சி கூற்று டி கூற்றுன்னு வந்திருக்கேன். அந்த டிஸ்கஷன் நடக்கும். இன்ஷால்லா நாளைக்கு நான் அதை எடுத்து கதைக்கலாம்னு பார்த்தேன். நாளைக்கு அந்த பேப்பர்ஸ் வைக்கிற நல்ல கேள்வி எல்லாம் எடுத்து கதைக்கலாம்னு பார்த்தேன். பெரும்பாலும் நாளைக்கு அதை பண்ணப்பட்ட அந்த பேப்பர் இது பண்ண குரூப்ல போட்டாச்சு. நீங்க அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி வைங்க. அது நல்ல கேள்வி. அந்த கேள்விக்கு அவனே அதை கதைக்கலாம். அந்த இடத்த நல்லா கதைக்கலாம். சரி பார்ப்போம். பரிமாணம் இல்லை பரிமாணம் இல்லை. இதான் நான் சொன்னேன். என்னன்னா இந்த கோண இடப்பெயர்ச்சி இன்னும் கொஞ்சம் அதை இதான் கதைக்கணும்னு சொன்ன விஷயம் இதுதான். என்னன்னா
ஏக பரிமாண இயக்கத்தோட இவங்க எல்லாம் ரிலேட்டட் தான். அதுல பிரச்சனை இல்லை. கோண வேகம், ஏக பரிமாண வேகம், கோண வேகம், இடப்பெயர்ச்சி, கோண இடப்பெயர்ச்சி, கோண ஆறுமுடுகள், ஆறுமுடுகள், இங்க விசை, அங்க முறுக்கு, அப்படியெல்லாம் நம்ம கதைச்சிட்டு தானே. ஆனா இவன் மட்டும் என்ன செய்ய போறான்னா, ஒரு சிக்கல் ஒன்று இவனுக்கு இருக்குது. என்னன்னா, இடப்பெயர்ச்சி, ஏக பரிமாண இடப்பெயர்ச்சி காவிக்கணி. ஆனா இவன் மட்டும் இந்த இடத்துல மாறி நிக்க போறான். இவன் எண்ணிக்கணி. சரியா? இவனுக்கு திசை இல்லை. கோண இடப்பெயர்ச்சி திசை இல்லை. நான் உங்கள்ட்ட நேரத்துல சொல்லிடுறேன், போக்கு வந்துட்டு திசை இல்லை. வளம் சொல்லி இடம் சொல்லிங்கிறது திசையே இல்லைங்கிறதுல நீங்க தெளிவாக இருக்கும். அதுல எல்லாம் கவனமா இருக்கு. எனக்கு அதெல்லாம் பின்னால இப்ப நம்ம தவிர்க்கும். அதுல இந்த அந்த போக்கு வந்துட்டு திசை இல்லைங்கிறத அனுபவிக்கிறதுக்கு அல்லது அதை ஆராயறதுக்கு நல்ல ஒரு இடம் இருக்கு. கோண வேகம், கோண ஆர்ம ரிலேட்டட கதைக்கு அதெல்லாம் கதைக்கலாம். சரியா? பார்ப்போம் என்ன. அப்ப இது போக்குங்கிறது, இந்த இடம் சொல்லி வளம் சொல்லிங்கிறது நாங்க திசையல் தெளிவா இருந்துக்கிறோம். இந்த எல்லாத்தையும் போட்டு ஃபிட் பண்ணிக்கிறது. இப்ப உதாரணத்துக்கு நாங்க ஏக பரிமாண இயக்கத்துல பிளஸ் மைனஸ் யூஸ் பண்ணி வச்சிருக்கோம். எஸ், ஓகே. எண்ணிக்கணியங்களுக்கு நாங்க காவி கணியங்கள் திசை கதைக்கணும். இப்ப நாங்க எடுக்கிற திசையில இருக்கிற கணியங்களை நேர் கணியண்டு அதுக்கு எதிராக இருக்கிறத மறைக்க மைனஸ் கழிச்சுட்டு வா. பட் பிளஸ் மைனஸ் எல்லா இடங்களையும் திசையை குறிக்குமான்னு கேட்டா இல்ல. சக்தி காப்பு தத்துவம் சக்தி சார்ந்து படிக்கிற டைம் அங்க பிளஸ் மைனஸ் கதைக்கிறேன். அந்த இடத்துல பிளஸ் மைனஸ் குறிவழக்காக இருப்பாரே தவிர, அது குறிவழக்கா இருப்பாரே தவிர அவரை நாங்க திசைந்து கருதுறோம். இதை நாங்க இந்த 3rd யூனிட்ல இந்த லைட்ங்கிற ஒரு கதை நாங்க படிப்போம். வேவ்ஸ் இப்ப நாங்க அழிச்சிட்டீங்க, அதுக்குரிய லைட் ஸ்டார்ட் பண்ணி கதைக்கிற டைம்ல லைட்லயும் நாங்க ஒரு இடத்துல குறிவழக்க பயன்படும். இந்த வில்லைகள், நீங்க அந்த சினிமாவுல படிச்ச விஷயம் தானே, இந்த ஒரு குவிவு வில்லையில ஒரு பிம்பம் உருவாகிறது இல்ல, அதை நம்பர்ஸோட கதக்கணும். இந்த வில்லை சுற்றம்லாம் இருக்கு. குவியத்தூரம், பொருள் தூரம், அதே போல பிம்பத்தூரம். அந்த இடத்துல ஒரு குறிவழக்கு நாங்க யூஸ் பண்ணுவோம், பிளஸ் மைனஸ். பட் அது திசையாது. அப்ப எந்த இடத்துல திசை கதைக்கப்படணும், எந்த இடத்துல திசை இல்ல பட் பிளஸ் மைனஸ் வருதா, அது என்னங்கிற கதை விளங்கணும். அதே மாதிரி தான் இஞ்சி. இப்ப நான் வளம் சொல்லி இடம் சொல்லிட்டு நான் கதைக்கிறது, இது போக்கு வந்துட்டு திசை இல்லை. வளம் சொல்லி இடம் சொல்லி நாங்க என்ன செய்யலாம், திசையாக கருதில. அதனால இந்த கோண இடப்பெயர்ச்சி வந்துட்டு என்ன கணியமாக அமையுதுன்னா எண்ணிக்கணியமாக அமையுது. அது இந்த நான் சொல்லிடுறேன், கேள்விகள் எங்க இருந்து ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ஸ்ல பில்ட் ஆனா எங்கெங்கே ஒரு பிரச்சனை இருக்கோ அங்கதான் பில்ட் ஆகும். இது ஒரு மாறிட்டு நிக்கிறது ஒரு இடை. கூற்றுக்கேள்விகள் வரது கவனமாக இருக்கும். இதெல்லாம் போட்டு என்ன செய்யலாம், குழம்பு எடுக்கலாம். எடுத்தா நாங்க அதில் தெளிவா இருந்தா உடைச்சிட்டு வந்துடலாம். எழுத கீழே இஷ்டம் ஆகல, எழுத முக்கியமான ஒரு எழுதுங்க. கோண இடப்பெயர்ச்சி எழுதணும். கோண இடப்பெயர்ச்சி எண்ணிக்கணியமாகும். கோண இடப்பெயர்ச்சி எண்ணிக்கணியமாகும். இவனுக்கு திசை கதைக்கு கோண இடப்பெயர்ச்சி 5 ரேடா 5 ரேட், 10 ரேடா 10 ரேட் முடிச்சு பர்மன் மட்டும் கிடைச்சாச்சு. பட் இடம் சொல்லி வளம் சொல்லிங்கிறத ஃபீல் பண்ணீங்கன்னா சரி. எண்ணிக்கணியமா எண்ணிக்கணியமா எண்ணிக்கணியமா. சரி, இப்ப அடுத்த தலைப்பு போடுங்க. இவர்களுடைய சீனி ஏதோ சின்ன சின்ன பில்ட் ஆகிட்டு வந்துட்டு இந்த பாடம் அப்படியே பெரிய ஒரு பகுதிக்குள்ள வருவது. முதலாவது பௌதிக கணிகளை அறிமுகப்படும். சரியா? பௌதிக கணிகளை அறிமுகப்படும். அடுத்த சின்ன தலைப்புங்க கோண வேகம். அடுத்த தலைப்புங்க கோண வேகம். கோண வேகம். கோண வேகம். சரி, கோண வேகம். ஒமேகா. கோண வேகம் பிராக்கெட்ல போடுங்க, ஒமேகா வந்து போடுங்க. கோண வேகம். எஸ், அங்க நாங்க அந்த ஏக பரிமாண இயக்கத்துல வீக்கு நாங்க வேகத்துக்கு வரைவிலக்கணத்துக்கு ஓரளவு நேரத்துல அடைந்த இடப்பெயர்ச்சி மாற்றம். ஏன்னா ஓரளவு நேரத்துல இருந்து இடப்பெயர்ச்சி மாற்றத்தை தான் இதாண்ட ஒரு பௌதீக கணியத்தை நேரத்தால பிரிச்சா நம்ம வீதம் தான் சொல்லுவோம். இடப்பெயர்ச்சி மாற்று வீதம் வேகம் இருக்கும் அங்க. அப்ப இங்க ஒமேகான்னா ஓரளவு நேரத்துல ஏற்பட்ட கோண மாற்றம். அப்படி கிடைச்சு அந்த இடத்துல வந்து கோண வேகம். அதையேதான் அதுல கோண வேகம் கீழே பழமையான கதை தான். எழுதுங்க கீழே ஸ்டால் இருக்கும். கீழே ஸ்டால் எழுதுங்க. சின்ன விஷயம் தான். எழுதுங்க. ஒரு செகண்டில் எழுதுங்க. ஒரு செகண்டில்
ஓரளவுக்கு நேரத்துல ஒரு செகண்ட் கிளிக்கிறது ஒரு செகண்ட் சுழன்ற கோணமானது ஒரு செகண்டில் சுழன்ற கோணமானது கோண வேகம் எனப்படும். ஒரு செகண்டில் சுழன்ற கோணமானது கோண வேகம் எனப்படும். ரைட். அடுத்த வரியில அல்லது இந்த நடுவுல அல்லது போட்டு அடுத்த வரியில எழுதிட்டு அப்படிலாம் எழுதுவாங்க. இன்னைக்கு வசனம் இங்க அடுத்த வரையில அப்படின்னு சொல்லு எழுதுங்க 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 எழுதுங்க. கோண இடப்பெயர்ச்சி மாற்று வீதம் எழுதுங்க. கோண இடப்பெயர்ச்சி மாற்று வீதம். ஒரு பௌதிக கணிய நேரத்தால பிரிவுபட்டா நாம என்ன சொல்றோம்? அவரை வீதம் சொல்றது. கோண இடப்பெயர்ச்சி மாற்று வீதம். கோண இடப்பெயர்ச்சி மாற்று வீதம். கோண வேகம் எனப்படும். கோண இடப்பெயர்ச்சி மாற்று வீதம் கோண வேகம் எனப்படும். கோண இடப்பெயர்ச்சி மாற்று வீதம் கோண வேகம் எனப்படும். கோண இடப்பெயர்ச்சி மாற்று வீதம் கோண வேகம் எனப்படும். ரைட். இனி போனஸ் காணி வரும். சரி. அப்ப கோண வேகம் இத கோண இடப்பெயர்ச்சி மாற்று வீதம் கருதாங்க. கோண இடப்பெயர்ச்சி மாற்று வீதம் கோண இடப்பெயர்ச்சி மாற்று வீதம். எனக்கு தெரியும்டா வீதம் என்ற கதை பிசிக்ஸை பொறுத்தவரையில வீதம் கதை கோண இடப்பெயர்ச்சி மாற்றத்தின் நேரம். கோண இடப்பெயர்ச்சி மாற்றம் நேரம். சரி. கோண இடப்பெயர்ச்சி மாற்றம்ங்கிறது யாரு? டெல்டா தீட்டா. இறுதி கோண இடப்பெயர்ச்சி சய ஆரம்ப கோண டெல்டா தீட்டா பை டி. இதுதான் ஒமேகா வரும். இதான் என்னது? ஒமேகா. ஒமேகா சமம் டெல்டா தீட்டா ஓவர் டி. கோண இடப்பெயர்ச்சி மாற்றம். சரி. இதை எப்படி காட்டுங்க? ஒமேகா இதெல்லாம் ஃபுல்லா அப்படியே நோட் பண்ணுங்க. இதெல்லாம் ஃபுல்லா நோட் பண்ணுங்க. சரி. கோண வேகம் சமன் கோண இடப்பெயர்ச்சி மாற்ற வீதத்தின் கீழ் அடுத்த சமன் போட்டு கோண இடப்பெயர்ச்சி மாற்றத்தின் கீழ் நேரம். கோண இடப்பெயர்ச்சி மாற்றத்தின் கீழ் நேரம் ஒமேகா சமன் டெல்டா தீட்டா ஓவர் டி. டெல்டா தீட்டா ஓவர் டி. டெல்டா தீட்டா ஓவர் டி. ரைட். ஒமேகாவின் அலகு நான் ஏன் இதுக்கு மேல அந்த கோண இடப்பெயர்ச்சி அதையும் நான் கதைச்சுக்கிறேன். இங்க நீங்க எப்படி புரியுது போறீங்க? கோண இடப்பெயர்ச்சிக்கு நான் தீட்டாவின் அலகு தீட்டாவின் பரிமாணங்கள்லாம் கதைக்கல. ஏன்னா குழம்பப்பட ஏன்னா ஞாபகம் இருக்குதா? வெப்பநிலையின் பரிமாணமாக நம்ம தீட்டா விடு. வெப்பநிலையில பரிமாணமாக நம்ம என்ன தெரிகிற தீட்டா. வெப்பநிலை ஒரு அடிப்படை பௌதிக துணியும் அதுல அலகு எஸ்ஐ அலகாக கேள்வி அவரை பரிமாணமாக தீட்டா வச்சுக்கணும். இங்க தீட்டாவுக்கு பரிமாணம் எடுத்து என்னடா கவனமா இருக்கும். இந்த இடத்துல நான் இதுக்கு மேல வசனம் எழுதிதான் கழிச்சேன். கோண இடப்பெயர்ச்சின்ற அலகு கோண இடப்பெயர்ச்சின்ற பரிமாணம் இந்த போட்டு எழுதிதான் அதெல்லாம் காட்டு. இங்க ஒமேகாவின் அலகுன்னு எழுதினா தெரியும். கோண வேகத்தின் அலகுன்னு தெரியும். சரியா? அது ரேட் செகண்ட் மைனஸ் ஒன். அதே மாதிரி ஒமேகாட பரிமாணம் ஏன் கதைச்சுன்னு விளக்கணுமா? ஒமேகாட பரிமாணம் ரேடுக்கு பரிமாணம் இல்ல டி மைனஸ் ஒன். ஒமேகாட பரிமாணம் வீடுகளை ஒத்த பரிமாணம் டி மைனஸ் ஒன். ரைட். இப்ப கீழே அடுத்த ஸ்டார் எழுது. கோண வேகம் எழுது. கோண வேகம்
ஒரு காவிக்கணியமாகும். கோணவேகம் ஒரு காவிக்கணியமாகும். கோணவேகம் ஒரு காவிக்கணியமாகும். கோணவேகம் ஒரு காவிக்கணியம். சரி, அப்ப பருமனோட சேர்த்து இங்க திசையும் தீர்வும். சரி, பாப்போம் எப்படி கோணவேகம் திசை வரையறுக்கிறது. சரியா? கோணவேகத்தின் திசை நாங்கள் இங்க கருதுவோம். எழுதுங்க, அடுத்த வரியில எழுதுங்க அல்லது ஸ்டார் அல்லது எழுதுங்க. இதன் திசை, இதன் திசை கோணவேகத்தின் திசை, இதன் திசை, இதன் திசை வலது கையின், வலது கையின், இதன் திசை வலது கையின், இதன் திசை வலது கையின் தக்கை திருகு விதியினால், தக்கை திருகு விதியினால் தரப்படும். தக்கை திருகு விதியினால் தரப்படும். தக்கை திருகு விதியினால் தரப்படும். சரி, அது என்னங்கிறதெல்லாம் நம்ம இங்க பார்ப்போம். சரி, இங்க கவனிக்கலாம். நான் சில விஷயத்தை நடக்கலாம். ஒரு தட்டு, சரி, ஒரு தட்டு, ஒரு தட்டு, சரி, ஒரு தட்டு, ஒரு தட்டு நீங்க பாக்குறீங்க. ஒரு அச்சு பற்றி, அதுல அச்சு பற்றி ஒரு தட்டு, ஒரு அச்சு பற்றி இந்த போக்குல, சரி, இந்த போக்குமே இடம் சுழியாக, நல்ல வளைப்போம், இடம் சுழியாக ஒமேகாங்கிற கோண வேகத்துல சுத்திட்டு இருக்காரு. நீங்க பாக்க, சரி, நான் சொல்லிட்டேன் இடம் சுழி வளம் சொல்லி போக்க, இது திசை அல்ல, தெளிவாக இருக்கு. இந்த தட்டட, சரியா, அந்த அச்சு பற்றி இடம் சுழியாக இவரு கோண வேகம் ஒமேகாவை சுத்திட்டு இருக்காரு. இப்ப இதுல திசை உங்களுக்கு தெரியும், இதுல திசை உங்களுக்கு தெரியும். சரியா, நல்லா கவனிங்க, திசையை நம்ம கதைக்கிறோம் பாருங்க. இதுல திசையை நாங்க கதைக்கிறோம். அவன் சொல்றான் வலது கையின் தக்கை திருவேதி. அது என்னன்றாடா, உங்களோட வலது கையில, வலது கை என்னங்கிறதுல கவனமா இருக்கும். மாத்தி பிடிச்சுட்டீங்கன்னா முடிச்சு. வலது கையில பெருவிரல் தவிர்த்து மிச்சம் இருக்கிற இந்த 4 விரல், நல்லா கவனிக்கும். வலது கையில பெருவிரல் தவிர்த்து மிச்சம் இருக்கிற இந்த 4 விரல்கள் அந்த தட்டு சுழல்ற போக்க காட்டுமாக இருந்தால் இந்த பெருவிரல் கோண வேகத்தின் திசையை காட்டும். இங்க பாருங்க, இப்ப இந்த தட்டு நான் சும்மா சொல்றேன், இந்த கோண வேகத்தில பருமன், இந்த பருமன் 5 ரேடு செகண்ட் மைனஸ் 1 வரையும் கோண வேகத்தின் பருமன் 5 ரேடு செகண்ட் மைனஸ் 1. சரியா? இங்க பாருங்க, இந்த தட்டு இடம் சுழியாக சுத்துது. இடம் சுழியாக சுத்துதுன்றா இங்க பாருங்க, இந்த தட்டுல நான் இந்த 4 விரல்களும் அது சுழல்ற திசையை காட்டின இந்த அச்சின் வழியே கோண வேகத்தின் திசை, அச்சின் வழியே கோண வேகத்தின் திசை கருதினால் அது மேல் நோக்கிய திசை. நல்லா, இதுதான் ஒமேகாட திசை, மேல் நோக்கிய திசை. 5 ரேட் செகண்ட் மைனஸ், உதாரணத்துக்கு சொல்றேன், 5 ரேட் செகண்ட் மைனஸ் 1 கோண வேகத்தில் சுற்ற ஒரு தட்டட கோண வேகத்தின் திசை எங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க டக்குனு போய் தட்டு சுழல்ற திசை எடுத்தீங்கன்னா அது மேல. இப்ப நான் ஏன் இது இடம் சொல்லி வளம் சொல்லி போக்கு, அது திசை இல்லைன்னு நான் சொன்னது காரணம் இப்ப நான் கதைக்க போறேன். சரியா? காரணம் இப்ப நான் கதைக்க போறேன், பாருங்க, புடிச்சுக்கலாம். இதெல்லாம் எந்த அளவு தெரியும். சரி, ஓகே. இத ஒரு தளம் என்று கருதுவன். சரியா? இது ஒரு தளம். இந்த தளத்துலதான் இந்த தட்டு இருக்குதுன்னு வைங்க, அல்லது இதையே நீங்க ஒரு தட்டா கருதுனீங்க, இது கட்ட பிரச்சனை இல்லை. இப்படி கிடைத்தல உங்களுக்கு நீங்க பாக்குங்க, ஃபீல் பண்ணுங்க. சரியா? லாஸ்டா யூஸ் பண்ணுங்க, அதான் சொல்ல கவனிங்க. தட்டு சுழல்ற திசையில நல்லா பாருங்க, உங்களோட வலது கையில 4 விரல்களும் தட்டு சுழல்ற போக்க காட்டினா இந்த பெருவிரல் கோண வேக திசையை காட்டப்படுது. இப்ப நான் கதைக்கு வரேன் என்னன்னா, இந்த இடம் சொல்லி வளம் சொல்லி போக்கில்லைன்னு கதைச்சாச்சு, சாரி, அது திசை இல்லைன்னு சொல்லியாச்சு. அது ஏன் திசை இல்லைங்கிறத நம்ம இப்ப கதை ப்ரூவ் பண்ணுவோம். இங்க பாருங்க, இப்ப இந்த தட்டு, சரியா, இதுதான் இந்த தட்டுன்னு வைங்க. இவர்தான் இந்த தட்டு, இந்த தட்டு. இந்த தட்டு கிடையாக இருக்கிற சந்தர்ப்பத்துல இது இடம் சுழியாக, இடம் சுழியாக
5 ரேட் செகண்ட் மைனஸ் 1 சுத்துதுன்னு வை. சரியா? நல்ல விடை. இப்ப கிடையாக இந்த தட்டு இருக்க 5 ரேட் செகண்ட் மைனஸ் 1 இடம் சுழி. சரி, இப்ப இந்த தட்டை நிலைக்குத்தா மாத்திட்டோம். நிலைக்குத்தா மாத்தினதுக்கு அப்புறம் பாருங்கடா, அதே 5 ரேட் செகண்ட் மைனஸ் 1 இடம் சுழியாக இது சுத்துது. கிடையாக இருக்கையும் அதே 5 ரேட் செகண்ட் மைனஸ் 1 இடம் சுழி, நிலைக்குத்தா இருக்கையும் அதே இடம் சுழி 5 ரேட் செகண்ட் மைனஸ் 1. சரிவா வச்ச இது கிடை, இது நிலைக்குத்து, இப்படி சரிவா வச்சுட்டு சுத்தினீங்கன்னா அதே 5 ரேட் செகண்ட் மைனஸ் 1 இடம் சுழி. அப்ப பாருங்க, கிடையாரிக்கையும் அதே பருமனையும் அதே இடம் சொல்லிட்டு சொல்றீங்க, நிலைக்குத்தாரிக்கையும் அதே பருமன் அதே இடம் சொல்லிட்டு சொல்றீங்க, சரிவாக இருக்கையும் அதே இடம் சொல்லி அதே பருமனை சொன்னா இது ஒரு காவிக்கணியம் தேவையில்லை, ஒரு எண்ணிக்கை கதைக்கலாம். எல்லா சந்தர்ப்பத்திலையும் உனக்கு பருமனும் திசையும் மாறல. தட்டு கிடையாக இருக்கையும் அதே கதை, நிலைக்குத்தாக இருக்கையும் அதே கதை, சரிவாக இருக்கையும் அதே கதை இருந்தா அப்ப இது ஒரு காவி தேவையில்லையே, ஒரு திணிவு மாதிரி எல்லா இடம் கொண்ட கதைச்சு போடாது. நீங்க அந்த திசையை மென்ஷன் பண்ண தேவையில்லை, எனக்கு விளங்குது. இடம் சொல்லி விட்டு வளம் சொல்லி விஷயம் முடியுது. அப்ப இதுதான் வந்து பிரச்சனை. நல்லா கவனிங்க, இந்த இடம் சொல்லி வளம் சொல்லி திசையல். இப்ப நான் என்ன திசையை பாருங்க, என்ன தட்டு இடம் சொல்லியா சுத்துறாரு, இதுக்கு மேல உண்ட வலது கையை வச்சு இந்த பெருவிரல், இந்த 4 விரல்களும் இவர் சுத்துற திசையை காண இந்த பெருவிரல் மேல் நோக்கி காண. இங்க பாருங்க, இப்ப கிடையாக தட்டிருக்க பெருவிரல் மேல் நோக்கிய திசை, கோண வேகத்தின் திசை மேல் நோக்கிய திசையில 5 ரேட் செகண்ட் மைனஸ் 1. நிலைக்குத்தாக இருக்கிறது பாருங்க, உங்களை நோக்கி வருது. இடம் சொல்லிதான் அதே 5 ரேட் செகண்ட் மைனஸ் 1 தான். திசை பாத்தீங்களா, உங்களை நோக்கி வர. சரிவாக இருக்க இடம் சொல்லி 5 ரேட் செகண்ட் மைனஸ் 1 இந்த ஷேப்ல, இந்த ஷேப். அப்ப இந்த இடத்துல திசையையும் நாங்க என்ன செய்யலாம், கதைச்சிட்டு போகலாம், தெளிவாக விளைப்போம். அப்ப கோண வேகம் ஒரு காவிக்கணியம், அதுல பர்மனன்ட் ரைட் ஓகே, பட் திசை கதைக்க திசையை காணக்க நீங்க தெளிவாக இதை அப்ளை பண்ண தெரியும். உங்களோட வலது கையில தக்கை திருகு, அது என்னங்கிறத அப்புறம் எழுதுவேன், சொல்லித்தாரேன். சரியா? வலது கையில பெருவிரலை விட்டு மிச்சம் இருக்கிற இந்த 4 விரல்களை தட்டு சுழல்ற திசையில பிடிப்பீங்களாக இருந்தால் இந்த பெருவிரல் எந்த திசையில இருந்தோ அதான் கோண வேகத்தின் திசை. சரி, இப்படி ஒரு கதை வருதுங்க பாருங்க. இப்படி ஒரு தட்டு இருக்கு, இப்படி ஒரு தட்டு இருக்கு, இங்க பாருங்க. இப்ப இந்த தட்டு இந்த அச்சு பற்றி, சரி, இந்த அச்சு பற்றி இந்த திசையில சுத்துதாக இருந்தா, இப்ப இடம் சொல்லி இல்லாம வலம் சொல்லியாக சுத்துதுண்டா, வலம் சொல்லியாக சுத்துதுண்டா, வலம் சொல்லியாக சுத்துதா. இப்ப பாருங்க, தட்டு சுழல்ற திசையில வலம் சொல்லினா என்ன இருக்கு, இந்த 4 விரல்களையும் சுழல்ற திசையில காட்டினீங்கன்றால், சுழல்ற திசையில காட்டினீங்கன்னா இந்த பெருவிரல் எங்க போடுறாங்கன்னா கீழே வரும். வலம் சொல்லி பாருங்க, ஒரு தட்டு எடுத்து, சரியா, வலம் சொல்லியாக சுத்தக்க அந்த 4 விரல்களையும் அவரோட போக்குல பிடிச்சீங்கன்னா பெருவிரல் கீழ். இதை வச்சுதான் அந்த நெட்டு கலர்ற கூட்டுற கதையெல்லாம் வச்சிருக்காங்க, அதை என்ன பார்ப்போம். சரியா? வலம் சொல்லியாக பிடிப்பீங்கன்னா இந்த இடத்துல கோண வேகத்தின் திசை கீழும் திசை அமையலாம். விளங்கிட்டாடா திசை எப்படி பிடிச்சது, கோண வேகத்தின் திசை எப்படி நாங்க பிடிச்சது விளங்கிட்டோம். ரைட், ஓகே. இப்ப நீங்க என்ன செய்யணும்னா அவருக்கு கீழே, சரியா, அந்த வெளியே நம்ம காவிக்கணியம் தக்கை திரு வலது இந்த தக்கை திரு கீழே இந்த 2 படத்தை கீறி நோட் பண்ணி, 2 படத்தை கீறி நோட் பண்ணி, 2 படத்தை கீறி நோட் பண்ணி குறிச்சு. கீறி குறிச்சு நோட் பண்ணியாச்சா? நோட் பண்ணியாச்சா? ரைட், ஓகே.
சரி, இப்ப கவனிங்க, நான் சில விஷயத்த கவனிங்க. இந்த தியரியில இதுக்கு பிறகு இருக்கிற கதைகளை நாங்க அடுத்த கிளாஸ்ல பெரும்பாலும் அடுத்த கிளாஸ்ல மெக்கானிக்ஸ் உடைய தியரி கிளாஸ்ல நான் தொடர்ச்சியா பார்ப்போம். அதுல சரி, இப்ப ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் நாங்க எழுதியாச்சு. இனி நாங்க எங்களோட ரெண்டு விஷயம் நான் உங்களோட ஆரம்பத்தில் சொன்னேன், ஒன்று டேர்மையும் டார்கெட் பண்ணணும், இன்னொன்று ஃபைனல் எக்ஸாமையும் டார்கெட் பண்ணணும். பிழையான இதுகள்ல நீங்க பயணிக்க, ஏன்னா சில இதுகள் வந்துட்டு என்ன, இப்படி ஒரு கதைகள் வரும்னா ஃபைனல் எக்ஸாம் மட்டும்தான் நம்மளுக்கு டார்கெட். சரியா, ஃபைனல் எக்ஸாம் மட்டும்தான் டார்கெட். இதுக்கெல்லாம் நீங்க படிக்க வேணாம், இது டேர்மல் தான் டார்கெட் பண்ணி படிக்க வேணாம். அது என்ன பிரச்சனைன்னா, சிலபஸ கடைசி டைம்ல கொண்டு போய் முடிக்கிறதுக்காண்டி ஆரம்பத்துல உங்கள்ட்ட விதைக்கப்படுற விதை அது. ஆரம்பத்துல அவங்க சிலபஸ டக்குன்னு முடிக்காம கடைசி வரைக்கும் ஃபைனல் அந்த 6th டேர்ம் ஒரு சில 7 7ஆம் தவணையும் தேவைப்படுது அந்த இடத்துல, அப்படியெல்லாம் இது பண்ணணும். சரி, அதெல்லாம் வந்துட்டு அது அவங்கள அந்த சிலபஸ்ல கடைசி டைம்ல கொண்டு முடிக்கணுங்கிறதுக்கான விதைக்கிற விதை தான் அதுகள். ஆரம்பத்திலேயே அதை கொண்டு வந்து பேசுறது. உங்களோட டேர்ம் எல்லாம் முக்கியம் இல்லை, ஃபைனல் மட்டும்தான் எங்களுக்கு முக்கியம் அப்படி இல்லை. டேர்ம் வந்துட்டு என்ன பிரச்சனைடா, டேர்ம் எக்ஸாம்ல தான் நீ ஒரு விஷயத்த புடிச்சுக்குவா, உனக்கு என்ன தெரியும் தெரியாதுங்கிற விஷயம் அதுல கவனமா இருக்கு. டேர்ம் தான் உங்களை அப்படி வழிநடத்தி பாரு. டேர்ம் என்ன செய்யும்னா, இந்த பகுதி உனக்கு தெரியாது, அப்ப இதை கொஞ்சம் நீ கூட படி. இந்த பகுதி உனக்கு தெரியும், ரைட், ஓகே, அப்ப இன்னும் கொஞ்சம் ஹார்டா ஒர்க் பண்ணினா பிள்ளை இல்லாம நீ ஃபைனல்ல கம்ப்ளீட் பண்ணலாம். அது டேர்ம் தான் நம்மளுக்கு காட்டித்தர். கடைசி வரைக்கும் எந்த விதமான எக்ஸாமும் இல்ல, கொத்த படிச்சுட்டு கொண்டு நோட்ஸ் தான் நாங்க படிச்சுட்டு போய் அப்ளை பண்ணுவோம். கடைசியில தான் நாங்க ஃபைனல் எக்ஸாம் டார்கெட் அங்க போய் நாங்க ஒண்ணுமே செய்யறோம். இங்க என்ன தெரியாம போய் அங்க போய் எக்ஸாம நீங்க எழுதல. அதுல கவனம் வரைக்கும். இப்ப நான் சொல்ல வர விஷயம் நல்லா கவனிங்க. நாம இப்ப நிக்கிற இடம் எங்கட பிப்ரவரியில ஃபர்ஸ்ட் வீக்ல நாங்க நிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வீக் ஆர் சம்திங், ஃபர்ஸ்ட் வீக்ல நிக்கும். இன்ஷா அல்லாஹ் எங்களோட மார்ச் எண்ட் ஏப்ரல் ஸ்டார்ட்டோட ஃபர்ஸ்ட் வீக்கோட உங்களோட செகண்ட் டேர்ம் சிலபஸ நாங்க டச் பண்ணோம். அதாவது ஃபுல்லா ஃபிட் பண்ணோம். மெக்கானிக்ஸை முடிச்சு வேவ்ஸ் அண்ட் லைட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஹீட்டுக்குள்ள வார அந்த நிலைக்கு வரும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி தான் இனி கிளாஸஸ் கொஞ்சம் வேகமாக உடப்பாங்க. ஏன்னா இனி அடுத்த டேர்ம் இப்ப நீங்க எக்ஸாம்ல ஷிஃப்ட் பண்ணிட்டீங்க, இப்ப விளங்கிறீங்க. கேள்விகள் செஞ்சா மட்டும்தான் நாங்க அங்க போய் சாருங்க. நம்ம கேள்வி எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு போய் அங்க ஃபைனல் அந்த எக்ஸாம் உள்ள இருக்க அதே மாதிரி கேள்விகள் அந்த ஐடியாஸ்ல நாங்க நேரத்துல செஞ்சிருக்கோம். இப்ப இப்படி ஒரு கதை ஒண்ணு போகுது. எக்ஸாமுக்கு முதல் நாள் ஒரு ஆசிரியராக நான் இருந்து சாத்திரம் பார்த்து இவ்வளவு எஸ்ஏ வரும், இவ்வளவு எம்சிக்கு வரும், இவ்வளவு ஸ்ட்ரக்சர், இந்த கேள்விதான் வரும், இந்த எம்சிக்கு தான் வரும், இந்த எஸ்ஏ தான் வரும், போய் நீங்க செய்யுங்க. நான் ஒரு சாத்திரக்காரனாக நானாக விரும்பல, அதுல நீங்க தெளிவா இருக்கு. சரியா, நீங்களாதான் இது பண்ணல. அப்ப நான் சொல்ல வர கேள்வி பிராக்டிஸுக்கும் அந்த நடைமுறை வித்தியாசம். அதுக்கு எக்ஸாம்பிள் போறதுக்கு முன்னால அந்த எக்ஸாம் கேள்விகளே என்ன செய்யற டியூட்டர் ஒரு சம்திங் சாத்திரக்காரர்கள் ஆகி அந்த கேள்விகள் தர அது பெரிய ஒரு பிரச்சனையா போயிட்டு உங்களோட டேர்ம் எக்ஸாம், இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம் நடந்தது. சில ஆசிரியர்கள் கடவுளாக மாறிட்டாங்க. ஒரு கேள்வி 2 கேள்வி வரல பிரச்சனை இல்லை. அது என்ன பேப்பர்ஸே அப்படியே கெஸ் பண்றீங்க நீங்க, அப்ப தேவையில்லையா? அப்ப மத்த படிச்சுட்டு போற பிள்ளைகள் சும்மா அநியாயமான ஒரு எக்ஸாமா அதை முடிஞ்சு அது இருக்கட்டும், அது பிரச்சனை, அந்த கதையை விடுவோம். இப்ப நான் சொல்ல வர விஷயம் என்ன, நீ போய் அந்த எக்ஸாம்ல இருந்தா அங்க வரப்போற அந்த கேள்விகள், அந்த வந்திருக்கிற கேள்விகள் ஐடியாஸ் எல்லாம் நேரத்தோட தெரிஞ்சிருக்கு. அதுக்கு நாம கேள்விதான் ஒர்க் பண்ணணும். இனி அதுக்குதான் அந்த சனிக்கிழமையே ஃபுல்லா இனி கேள்விக்குரிய நாளாவே மாத்தியாச்சு. டைம் டேபிள்ல பாத்தீங்கன்னா இனி சனிக்கிழமை டியூட்டோரியல்ஸ் அண்ட் எக்ஸாம் தான் நம்ம டிஸ்கஷன் ஃபுல்லா. முன்னால இருக்கிற நம்மளோட பழைய டியூட்டோரியல்ஸ்ல இருந்து அதுல இப்ப வர போற டியூட்டோரியல்ஸ் எல்லாமே பேப்பர்ஸ் வரைக்கும் அந்தந்த இடத்துல நடக்கிற இந்த எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லா டிஸ்கஷனும் இனி அந்த சனிக்கிழமை தான் நடக்கும். அப்ப இனி ஃபைனல் எக்ஸாம் வரும் வரைக்கும் நம்ம அந்த சனிக்கிழமை என்ன வச்சுக்கோம்னா நம்மளோட எக்ஸாம் டிஸ்கஷனுக்குரிய அல்லது டியூட்டோரியல் டிஸ்கஷனுடைய டேயா வச்சுக்கணும். மத்த நாளையில தியரி பார்ட்ஸ், தியரிஸ் இப்படிதான் மேக்சிமம் லைவா நடக்க பார்க்க. சில தியரி பார்ட்ஸ்ல நான் ரெக்கார்ட் பண்ணி தந்து கூட எனக்கு தெரியும், நான் அந்த டைம்ல முடிக்கணுங்கிறதுக்காக சில பார்ட்ஸை மட்டும் தந்து விட அதை நீங்க உங்களோட ஒர்க்ல ஒரு சரி ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் 2 நாளைக்கு முடிச்சிருந்தீங்கன்னா அதுல கேள்வியில இறங்கி நான் விளையாடணும். எல்லாம் முடியாது, நான் உங்களுக்கு உங்களோட கிளாஸ் கவனி புதுசா ரெக்கார்ட் பண்றது அதான் இருக்கு. சரியா, பட் டைமை நம்ம சர்வ் பண்றதுக்காண்டி அந்த வேலை நான் பார்ப்போம். அந்த வேலை நீ போக நம்ம ஸ்பீட் ஆகணும், அதுல தெளிவா இருக்கு. சரி, ஓகே, ரைட், நல்ல விஷயம். அப்ப நாளைக்கு நம்ம இப்படி நாளைக்கு நான் 2 ஐடியா உண்டு.
எஸ்ஏக்களில டிஸ்கஸ் பண்ணலாமான்னு ஒரு இது ஒன்று இருந்தேன். நம்ம ஃபர்ஸ்ட் டைம்ல எம்சி முடிச்சாச்சு, அடுத்த எஸ்ஏ டிஸ்கஸ் பண்ணலாமா, அல்லது அந்த கேள்வி நேரத்தோடத்துல செஞ்சு இது பண்ணாங்க, அதை ஃபீல் பண்ணேன். ரைட், அதையே செஞ்சா நல்லா இருக்குன்ற மாதிரி நான் போட்ட அந்த பேப்பர்ல இருக்கிற அந்த கேள்வி நல்ல கேள்வியெல்லாம் இருக்கு, நல்ல அட்வான்ஸ் ஆன நல்ல நாலேஜான விடையில இருந்து கேள்விக்கு வர கேள்வி மாதிரிலாம் இருக்குது. அதையே நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். அப்ப நாளைக்கு இன்ஷால்லா நீங்க அந்த ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர் நான் குரூப்ல போட்டிருக்கேன், அந்த ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர் ரெடியாங்க, அதுல பிராக்டிஸ் பண்ணி வைங்க. நாம என்ன செய்வோம்னா அடுத்த கேள்வியில அதோட சந்திப்போம். ரைட், ஓகே. இன்ஷால்லா நான் அடுத்த கிளாஸ்ல நாளைக்கு பேப்பர் கிளாஸ்லயும் நாளை ஹைட்டோட தியரி கிளாஸ்லயும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயும் நான் சந்திப்பேன். ரைட், ஓகே.